உடல் சார் பேக்ரவுண்ட் மாத்திருக்கேன். என்ன சார்? பேக்ரவுண்ட் நேத்து உள்ள எம்எம்டி தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மாத்திங்க. அது மாத்திடுங்க. ரைட் சார். யாரும் ஆரம்பிக்கிறீங்களா? நானே பேசுறேன். அதாவது நேற்றைய வகுப்புல நம்ம என்ன பண்ணோம், நமக்கு வசதிக்காண்டி தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு பிரிச்சுக்கிட்டோம். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஒரே காலம்தான் அப்படின்னு சார் சொன்னாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம அந்த ஒரு இதை ஏம் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். நம்ம பஸ்ஸோட டயரும் ப்ளஸ் அந்த ரோடுன்னு சொன்னார். லேண்ட் மாறப்போகிறது இல்லை, அந்த டயர் தான் மாறுது. அப்போ அந்த காலம் தான் மாறுது. ஒரு இடத்துல இருக்கும்போது அது என்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது ஆரம்பம், அது நிகழ்காலம் ஆயிடுது. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறது எதிர்காலம். இப்படி கம்பேர் பண்ணி பேசும்போது நமக்கு ஓரளவு புரிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அது புரிஞ்ச மாதிரி இருந்தது. இதுதான் காலம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி எண்ணு சொல்லும்போது இந்த 1ஆம் நம்பருக்கு ரொம்ப வேல்யூ அப்படின்னு சொன்னார். இப்போ எதுவுமே நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம், அது இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றோம். அது 2 இல்லை 3 இல்லை அந்த மாதிரி சொல்றது இல்லை. அப்போ அந்த 1ஆம் நம்பர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முக்கியமான எண்ணா இருக்கு அப்படின்னு இதை சொன்னார். இது நேற்றைய வகுப்பில் ஒரு சுருக்கம் நான் சொல்லியிருக்கேன். இதை வேற யாராவது ஒருத்தர் அதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். கேக்குது சார். அன்பு செல்வம் பேசுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நேற்று நமக்கு அது புது சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. முற்றிலும் உண்மைதான். ஏன்னா நம்ம இதுவரை நம்மளை தாண்டி எதுவுமே யோசிச்சது இல்லை. மீன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா கூட உலகம் இயற்கை அப்படிதான் நம்ம போய்கிட்டே இருந்தோமே கோசம். இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு வெளிப்படுது, அதனுடைய செயல் தான் நம்மளா இருக்கோம் அப்படின்றதே சாரதா உணர்த்தி இருக்காரு. ஸோ அதுல இவ்வளவு நாள் நம்ம 30 நாள் கிளாஸ் தொடர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதுக்கு ஒரு மகா சக்திகள் இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் நம்மளை ஆக்க சக்தி, அந்த இயக்க சக்தி, ஈர்ப்பு சக்தி, அந்த மாதிரி பல ரூபங்கள்ல நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அதனாலதான் நம்ம இப்ப நமக்கு தெரிய வருது, நம்ம பிரபஞ்சம்ன்ற வார்த்தையே மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா யூஸ் பண்ணியிருப்போம். பட் எங்கேயோ படிச்சிருப்போம், இல்ல பாட்டுல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு கருப்பொருளா எடுத்து நம்ம அதை ஆழ்ந்து சிந்திச்சது இல்லை இது வரலும். அதனால நமக்கு அது புலப்படாத முதல் முறையே எப்படின்றத சார் சொல்லி அதுக்கான விளக்கங்கள், அதுக்கான மகா சக்திகள் எப்படி செயல்படுன்றத முதல் முறையிலே நம்ம தெரிஞ்சுக்கும் போதே ஒரு பொருள் ஒரு நிறைவா தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு திருப்தியான ஒரு செஷனா தான் இருந்தது. இந்த டிராவலுமே மியூட் ஆயிடுச்சு சார். மியூட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சார் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இந்தமா இப்ப நம்ம சார் சொன்னாரு எண்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி, அதான் இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கவே ஆரம்பிக்க முடிஞ்சது. நம்ம டெய்லி நம்பரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நான் ஒரு கம்பெனிக்குள்ள போனேன்னா எனக்கு நம்பர் 101-320 என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டோக்கன் நம்பர். அங்க நம்பரை வச்சுதான் எல்லாமே நம்ம வாழ்க்கையே சுத்தி இருக்குன்றத இப்பதான் உணர்றோம். ஆனா ஜென்ரலா எல்லாத்துலயுமே இருக்குது. ஒரு ட்ரெயின் இருக்குன்னா அது ஒரு நம்பர் இருக்கு. நான் இருக்குன்னா எனக்கு ஒரு கம்பெனில ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நான் பிறந்த தேதினா இந்த தேதின்னு தான் மென்ஷன் பண்றாங்க, அதுக்கும் நம்பர் தான் யூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு போறோம்னா எனக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்றது ஒரு நம்பர்ல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ எங்க போனாலும் சுத்தி பாத்தீங்கன்னா நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அதை நம்ம உணர்ந்தது இல்லை. மேபி நானு ஓகே, மற்றவங்க சில தெரிஞ்சிருக்கலாம்.
எனக்கு வந்து அது அந்த நம்பர்ன்றது அந்த நம்பரோட முக்கியத்துவம் தெரியாம இருந்தது இவ்வளவு நாள். இப்ப சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவர் சொல்ல சொல்ல இப்பதான் நான் ரிலேட் பண்ணி பார்க்கிறேன். ஓ, அப்ப நம்பர் வந்து இவ்வளவு பவர் இருக்கு, நம்பருக்கு சக்தி இருக்குன்றது இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அததான் இப்ப நான் பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். சார்கிட்டையும் கேட்டேன், இது கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்படிதான் பார்க்கணும், இதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுல இன்னும் புரிதல் அதிகமா ஏதாவது இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம இந்த சாரோட ஐடியிலே 3 ஐடி வச்சிருக்கிறோம். ஒன்று வள்ளுவர் காட்டும் செல்வ சிந்தனை, ஒன்று இந்த பயிற்சிக்கு, இன்னொன்று ஜென்ரல் மீட்டிங் நடத்துறதுக்காண்டி வச்சேன். இந்த ஜென்ரல் மீட்டிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு மீட்டிங் வைக்கும்போது ஒரு பாஸ்வேர்டு நான் எனக்கு இஷ்டத்துக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் வச்சேன். அவர் என்ன சொன்னாரு, இல்லை அதை வைக்காதீங்க, 112233, அதாவது 11 22 33 பாஸ்வேர்டு வைங்க. என்ன சார் அப்படின்னு, இல்லை அதை நீங்க வைங்க அப்படின்னாரு. என்னன்னா அவர் ஏதோ ஒரு மெத்தடுக்கு சொல்றாரு, நமக்கு அது புரியல. அதாவது அந்த அந்த நம்பரோட வைப்ரேஷன் அந்த நிகழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு அவரோட. அப்ப அது என்ன, வர்த்தக நிகழ்ச்சி, இது வந்து பயிற்சி. வள்ளுவர் காட்டும் சிந்தனை வந்து இலவசமா நடத்துறது, அது ஒரு பயிற்சி. இது அவர் பெய்டு கொடுத்து நிகழ்ச்சி, அது வந்து வியாபாரம். அதாவது ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணதுன்னா அந்த அந்த நம்பர்கள் வந்து வைக்கும் போது அதோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எண்களை பத்தி பேசும்போது அதை சொன்னார். அடுத்து வேற யாராவது கருத்து சொல்லுங்க. நன்றி. சார், அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நம்ம சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, நமக்கு பஞ்சபூத சக்திகளில் 1 நிலம், 2 நீர், 3 காற்று, 4 நெருப்பு, 5 ஆகாயம், இது நம்ம அனைத்தும் நம்ம எல்லாரும் அறிந்த ஒண்ணுதானுங்க. நான் அவர் என்ன நம்ம இந்த 5 நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த 5க்கும் உயிர் இருக்கிறதா நம்ம எல்லாம் நம்பி இருந்தோங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த 5ற்கும் உயிர் இல்லை, உயிரை உருவாக்கும் சக்தி தான் உள்ளது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க. உயிர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகாசக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த உயிர் பாத்தீங்கன்னா, நம்ம உயிர் அப்படின்னா உயிர் மட்டும்தான் நமக்கு சொல்ல தெரியும். பூத உடல்ங்கிற வார்த்தையும் நமக்கு தெரியும். ஆனா இந்த உயிர் என்பது கூட ஒரு வகையான பூதம் அப்படிங்கிறத இந்த பாடத்திலிருந்து நான் உணர்ந்திருக்கேன் சார். இது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுதுங்க. இந்த விஷயத்த நான் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருக்கேன் சார். நன்றிங்க சார். ரொம்ப அருமை. இப்போ நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி 5 மணிக்கோ இல்லை இப்போ 4:30 மணிக்கு வர்றோம், நம்ம 4:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னா எல்லாருமே ஓரளவு வந்துட்டோம். இந்த 4:30 மணிலேருந்து நம்ம 6:30 மணி அந்த நிகழ்வு இருக்குல்ல, நிச்சயம் தூக்கமா தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு தேடல் போகும்போது நம்மளோட மைண்டு, மனசு, உடம்பு எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கு பாருங்க. அதுதான் நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல். நம்ம கேட்குறாங்க, என்ன பிரபஞ்சம் செஞ்சது, என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. நீங்க 6 மணி 6:15 எந்திரிச்சால், சிலவங்க 7 மணி கூட நான் எந்திரிச்சிருக்கேன். 7 மணிக்கு தான் என்னோட 7 மணிக்கு எந்திரிப்பேன், விறுவிறுன்னு குளிப்பேன், ஆபீஸ் போவேன். இப்படி இருந்த ஸ்ட்ரெச்சர் இன்னைக்கு வந்து 5:30 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனால 5:30 மணிக்கு எந்திரிச்சேன். இப்போ அதே இது 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். இப்போ இந்த எந்திரிக்கும் போது என்னன்னா, எனக்கு நிறைய தகவல் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவர் அருணகிரி வந்து ஒரு இது போட்டார் இன்னைக்கு, வந்து அந்த இதுதான் பிரபஞ்சத்தோட ஆற்றலை பத்தி தான் பேசினாரு. அதுலயும் இப்ப மேடம் சொன்ன மாதிரி 5 பூதங்கள்ல உயிர் இல்லை, ஆனால் உயிரை உற்பத்தி பண்ற இது இருக்கு, அதை நீங்க உணர முடியும் அப்படின்னாரு. அந்த கருத்தை தான் இவரும் சொல்றாரு, இவர் வேற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம அந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, பெரிய ஆற்றல். அது என்ன சொல்லுவாங்களே, கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா நம்ம அலைஞ்சிருக்கோம். நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா அப்படி இருந்தால் அது கொஞ்ச நாள் நல்லா இருக்குமே தவிர அதோட அடுத்த பார்ட் வந்து நமக்கு லைஃப் நல்லா இருக்காது. அப்போ என்னன்னா, இதை நான் எப்படி இருக்கிறேன், அடுத்தவனும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க என்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அது பல மடங்கா பெருகுதுன்னு இங்க வந்த பிறகு தெரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்த பிறகு அதை நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்ச பிறகு அது ஒரு மாற்றம் இருக்கதான் செய்யுது. வேற யாராவது உங்கள் கருத்து? ஏழுமலை அனைவருக்கும் செல்வ வணக்கம். ஐயா கேக்குதா? கேக்குது சார், பேசுங்க.
இல்ல இல்ல ஆஃப் ஆயிடுச்சு சார். இப்ப கேக்குது. ஐயா, அதாவது நள்ளிரவு 3 மணிக்கு எல்லாரும் எழுப்பிவிட்ட பெருமை தங்களையே சாரும். நன்றியும் வாழ்த்துக்களும். 3 மணிக்கு எழுப்பியாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சவங்க 4:30 ஆனோம், 4:30ல இருந்து 4 ஆனோம், 4ல இருந்து 3:30 ஆனோம். இப்ப இன்னைக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து சில விஷயங்களுக்காக. அது மாதிரி நல்ல விஷயங்களை நல்லோரோடு சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது வார்த்தைகளாகட்டும், நம்முடைய செயல்பாடுகளாகட்டும், அல்லது நம்மளை பக்குவப்படுத்துவதாகட்டும், நம்ம நெறிப்படுத்திக் கொள்வதற்காகட்டும்னா நல்லவங்க கூட இருக்கணும். அந்த வகையில எல்லா நல்லவர்களையும் இறைவன் என்னோடு சேர்த்திருக்கிறான், இந்த பிரபஞ்சம் சேர்த்திருக்கிறது. அதனால இந்த குழுவில் உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நிறைய விஷயங்கள் நான் சைவ சித்தாந்தமும் புண்ணியத்துல படிச்சிருக்கிறேன். நிறைய புத்தகங்கள் தெரிஞ்ச வரைக்கும் ஓடி இருக்கிறேன். ஆனா ஐயா கொடுக்கிற எல்லா கருத்துக்களுமே நாம் பார்க்கிறாத படிக்கிறாத புத்தகங்கள் இருக்குது. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மட்டும் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ஸ் வரல நீங்க பேசுறது. ஐயா வீடியோ ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஐயா எழுமலையா நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆடியோ மட்டும் வரட்டும். ஒண்ணு நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல எங்களுக்கு. புதையலாகவே, அதாவது இந்த களஞ்சியத்தை ஐயா 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 ஏழுமலை ஐயா வரலையா? வாய்ஸ் வரலையா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன் ஐயா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஆடியோ கேட்க மாட்டேங்குது. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆடியோ நல்லா கேட்கும். வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். இருந்தாலும் ஐயா இப்ப கேளுங்க. வாய்ப்பு இல்ல பேச, மைக் கேட்கலப்போ. இப்ப திருப்பி சொல்லுங்க ஐயா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணும் புரியல. திருப்பி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? ஐயா கொடுக்கிற எல்லா விஷயங்களுமே புதையல்னா களஞ்சியம். களஞ்சியம்னா ஒரு புதையல். அதுல இருந்து வாரத்துக்கு அவ்வளவு விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. கேக்குதுங்களா? கேக்குதா? ஓகே 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 நன்றி. அப்ப பாத்தீங்கன்னா நாம எல்லோரும் அண்டாவில கொண்டு போய் வாரிட்டு வர போறோமா, தவளையில வாரிட்டு வர போறோமா, ஸ்பூன்ல வார போறோமா, டம்ளர்ல வார போறோமான்னு தெரியாம இருக்கு. அதனால அவர் கொடுக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு மாபெரும் புதையல். அவங்க எவ்வளவு கிரகிச்சிக்க முடிகிறதோ அவ்வளவு வாரிக்க முடியுதோ வாரிட்டு போயிடணும். அவ்வளவு விஷயங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா கொடுக்கிற எல்லா விஷயங்களும் தான் புதுமையானதாகவே தோன்றுகிறது. இது கூட பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துல ஒரு பெருவெடிப்பு நிகழும் போதுதான் ஆகாயம் இருக்கு. முன்னாடி அது அதுல அகம்புறம்னு ரெண்டா பிரிக்கிற விஷயங்களே பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்கும் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை இது வரைக்கும் யாரும் சொல்லல. அகமும் புறம் ஆகாயத்திலே. அப்ப எல்லா விஷயங்களுக்குமே ஒன்னையும் ரெண்டையும் பாகுபாடு பண்ணி பிரிச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதனால அது ஏழுமலை சார், ஏழுமலை சார், ஏழுமலை சார் நீங்க பேசுறது கேட்கல. சரியா ஆகல. இது வாய்ஸ் இல்லீங்களா? பரவாயில்ல. இனி வாய்ஸ் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க வேணா வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிக்னல் சரியா கிடைக்கல. பரவாயில்ல. வேற யாராவது அடுத்த கருத்தாளர் பேசுங்க சார். ஒரு கருத்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணட்டுங்களா சார்? தகவல் சொல்லுங்க மேடம். சார், இப்போ இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரவு 1 மணில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கறக்காக பாத்தீங்கன்னா சார், நம்மளுடைய நினைவு முழுவதும் 1 மணில இருந்து அலர்ட் ஆகுதுங்க சார். பார்த்தா மணி 2, திரும்பவும் மணி 3, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவோமா, மணி பார்த்தா 4. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட்டிங்ல இருக்க கூடாது. நம்ம தெளிவாகணும் அப்படின்னா, நம்ம கற்றறிதல் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதாவதுங்க சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன் சார். அதாவது நமக்கு பெரியவங்க சொன்ன ஒரு வார்த்தைங்க,
கடுகை 16 துகள்களாக பிரித்து, ஒரு கடுகை 16 துகளா நம்ம பிரிக்க முடியாது. கடுகை 16 துகள்களாக பிரித்து அந்த 16 துகள் ஒரு துகளை எடுத்து அந்த ஒரு துகளில் 1/16 அப்படின்றதுதான் மனிதனுடைய ஒரு அணுங்களாமா சார். அப்போ அந்த ஒரு துகள் 1/16 அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணுமே இல்லாத இருந்த நம்ம இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சார், நாம் அறிந்திராத, நாம் புரிந்திராத, நாம் தெரிந்திராத, தெரிந்து தெளிதல் அடையக்கூடிய, நாம் அனைவரும் அடையக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக உறுதுணையாக நமக்கு வள்ளுவர் கொடுத்த தவ புதல்வனாக நான் அவரை அறிகிறேன் சார். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேனுங்க. அருமை அருமை அருமை. உண்மையிலே அவர் வயதுல சின்னவரா இருக்கலாம், இங்க இருக்கிற எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது அவர் அறிவுல பெரியவர், ஆற்றல்ல பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் தான். அடுத்த வேற யாராவது கருத்தாளர்? ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நமக்கு நேத்து சொன்ன பாடம் பஞ்சபூதம், வெளியில உள்ள சக்தி, 1 நிலம், 2 நீர், 3 நெருப்பு, 4 காற்று, 5 ஆகாயம். இது எல்லாருக்கும் நல்லா பதிஞ்சிடுச்சு மனசுல. இதே சார் மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் எனக்கு இன்னும் மனசுல பதியலை. எதிர்காலத்துல கிடைக்கும், எல்லாரும் பதிந்து கொள்வோம். அடுத்தது அகசக்தி 1 காலசக்தி, 2 அகசக்தி, 3 இயக்க சக்தி, 4 ஈர்ப்பு சக்தி, 5 உயிர்ப்பு சக்தி. இத எண்களை கூட்டி சொல்லி சொன்னாங்க. இதை பழக்கப்படுத்தி வந்திருக்கேன். நான் எண்களை கூட்டி சொல்லாம வந்ததை இப்ப புதுசா சொல்லல, எனக்கே தடுமா இருக்கு. அதனால எண்களை கூட்டி பழகி கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. அடுத்தது காலசக்திக்கு நுழைஞ்சாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலம். அப்படி இல்லை, காலம் கடந்து கொண்டே இருப்பது காலம், நேரம் நிகழ்ந்து கொண்டே இருப்பது நேரம் அப்படின்னு விவாதத்துக்கு இடையில சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஆகையால் நேரம்தான் காலமா மாறுகிறது. காலம் நேரங்களின் தொகுப்பு. கடந்த காலம் என்பது ஒரே டைம் லைனில் உள்ளது. நாம் தான் கடந்த நிகழ்வு இறந்த காலமாக பிரித்து கொள்கிறோம். அதனால காலங்கிறது ஒரு தொகுப்பு அப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்து சொன்னாங்க. இது மனதில் பார்த்து படிக்கிற அளவுல தான் இருக்கு. இந்த மனதில் எப்படி உள்வாங்கி பயன்படுத்த போறோங்கிறதுக்கு திருப்பி இதை எண்களாக பயன்படுத்த வேண்டும். நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும், எண்களை பலப்படுத்த வேண்டுங்கிறதுக்கு இப்பதான் மனசுல உரைக்குது 3 ஆண்டுக்கு பிற்பாடு. அதனால நீங்க எண்களை பயன்படுத்த நாம அனுபவத்திலையும் பழக்க வழக்கத்துக்கும் கொண்டு வந்துடலாமோ அப்படின்னு இப்பதான் இந்த வயசுக்கு 68 வயசுக்கு புரிபடுகிறது. இது இளமையில போய் சொன்னா நம்ம எடுத்துக்குவோமா என்னங்கிறது எப்படி சொல்றப்போ அது அவங்க கருத்து மாரி சொல்லி போயிடுவோமோ என்னமோன்னு தோணுது. இத விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க, ஒரு அருமையான விளக்கம். ஒரு ரோடு, ஒரு பள்ளத்துல பஸ் இருக்கு, டயரும் ரோடும் தொட்டுக்கிட்டு இருக்கு. காலம் தொடங்குது, தொட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் காலம் அப்படியே இருக்கு. ஒரு சுத்து சுத்திட்டா ஒரு சுத்துக்கும் அந்த இருந்த இடத்துக்கும் உள்ள நேரம் கடந்த காலமாகவும் இருக்கிற இடம் நிகழ்காலமாகவும் இனிமேல் சுற்ற போற இடம் எதிர்காலமாகவும் ஒரு ரோடு மேப் ஒன்று போட்டு வச்சேன். இப்பதான் மைண்டுக்கு உரைக்குது. 2 நாளா சொல்லி எனக்கு நேத்து தான் இந்த படத்தை போட்டு, இந்த ரோட்டை போட்டு, ஒரு பஸ்ஸை மாதிரி ஒரு டயரை போட்டு இதை பார்த்து மனதில் படித்து கொண்டேன். அப்புறம் ரோடும் லேண்டுக்கும் காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டிராவலில் உள்ள சுற்றியுள்ள பொருள் எதிர் செயலில் நகர்வது மாதிரி தெரியும், ஆனா டைம் டிராவல் மெக்கானிசத்தில் இதுமாரி தான் செய்யறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி செயல்படுகிறதுனா, 1ஆம் எண்ணுக்கு நிறைய சக்தி இருக்கு. எப்படின்னா எண் 1 அப்படிங்கிற ஒரு அர்த்தமும், ஒன்றுதல் அதோட கலந்துடுது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அது உள்ள இருப்பதனால எண்ணுக்கு டபுள் சக்தியில 1ஆம் எண் பயன்படுகிறது
அப்படின்னு நேற்று புரிந்து கொண்டேன். அதான் சொல்லி கூட்டுத்தொகை 1ல் கொண்டாந்து எல்லாமே முடிப்பாங்க. அது மாதிரி ஆர்பி கலைச்செல்வன் 46க்கு ஒரு எண் மதிப்பு உண்டு என்று நான் விஓ உத்தியோக காலத்திலே சொல்லுவாங்க. ஆர்பி கலைச்செல்வனை மாத்தாதீங்க, அதை வச்சுக்கோங்க, அதை வாயால சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்லி கொடுத்தாரு. 46 சொல்லும் பொழுது, அதாவது செயல்ல, புறச்செயல்ல ஏதோ ஒரு மாதிரி கடைசியா வெற்றி பெறுவது நீங்களா தான் இருப்பீங்க. இதை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை எனக்கு அவ்வப்பொழுது 100% இல்லைனாலும் ஒரு 75% கடைசியில வெற்றி பெறுவது நான் சொல்றதெல்லாம் நான் சொல்றதா தான் இருக்கும். இது பெருமைக்காக சொல்லல. எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளை, அவன் சின்ன பிள்ளை சொன்னா சரியா இருக்கும், அவனை கையில கூப்பிட்டு கேளுன்னு கேட்பாங்க. எதுக்குடா நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஒன்று சொல்லி விடுவேன். அப்படியே சுத்தி கித்தி போய் எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு அந்த முடியல நான் சொல்றது நடக்கும். நான் ஒன்றும் ஜோசியம் சொல்லலை. அதுக்கு ஒரு சக்தி வெளிப்படுகிறது, அந்த பொருளில் இருந்து வெளிப்படுகிறது, எண்ணிலிருந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது போல இருக்கு. அதனால எண்களுக்கு ஒரு எண்ணுக்கும் சக்தி இருக்கு. அதே மாதிரி 1ஆம் எண்ணு, 10ஆம் எண்ணு, 19ஆம் எண்ணு, இப்படி 1 மடங்குல போய் முடிகிறது எல்லாமே அதை பயன்படுத்த சொன்னா 19க்கு ஒரு மதிப்பு இருக்கு, 28க்கு ஒரு மதிப்பு இருக்கு. இதை நான் அப்போ பார்க்கறது. சார் சொல்றத பார்த்தாக்கா எண்களுக்கு எப்படி சக்தி, எண்களுக்கு தான் புறசக்தியில அகசக்தியில வலு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதோட நேற்று முடிச்சு அப்புறம் ஜேசியில சொல்லையில தான் 5 பூதங்களுக்கு உயிர் இல்லை, உயிரை உருவாக்கும் சக்தி இருக்கும் அப்படின்னு நேற்று சொன்னார். இவ்வளவுதான் நான் விளங்கி கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். நன்றிங்க. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் சார். நீங்க ஆரம்பிச்சுக்கங்க. அவர் நிறுத்திடாரு, நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது வேற மாதிரி இல்ல இருக்குது. இல்ல அதாவது நீங்க இப்ப நீங்க ஆரம்பிச்சிருங்க சார். இல்ல அப்படி இல்ல. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சிறப்பு விருந்தினர் வந்தான்னா ஏற்கனவே உள்ளூர் ஆட்கள் நம்ம நிறுத்திக்கணும். அதுதான் நம்ம சபநாகரிகம். நாங்க என்னைக்குனாலும் பேசிக்கலாம், நீங்க வராத நாள் ஃபுல்லா நாங்க பேச போறோம். மெயின் நாள் நீங்க தானே, நீங்க வந்தோன்னு நாங்க ஒதுங்கிக்கிறதா சபை மரியாதைன்னு சொல்றது. அது இல்ல, கலைச்செல்வன் ஐயா சொன்ன விஷயங்களை கவனித்தேன்னு அதுல ஒரு சிறு மாற்றம் நாம் செய்யணும். என்னன்னா, இந்த நேமாலஜி, நியூமராலஜி அதுக்கோ நம்ம வகுப்புக்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நேமாலஜி நியூமராலஜியில் சொல்றது எண்களுக்கு சக்தி உண்டு என்று. நாம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது சக்திகளுக்காக வடிவம் கொடுக்கப்பட்டதா எண்கள் அப்படின்னு மாற்றி யோசிக்கணும். மாற்றி யோசிக்கிறது இல்ல, அதுதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா எண்களுக்கு சக்தின்னு சொல்லி பழகிறதுனால நம்ம மனசுல அப்படியே பதியும். இவ்வளவு நாள் அப்படிதான் பதிஞ்சிருக்கும். இப்பவும் நான் சொல்ல வருதுன்னா எண்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்ல வரல, சக்தியினுடைய வடிவங்கள் தான் எண்கள். அது ஒரு குறியீடு, அது ஒரு வரி வடிவம், அது ஒரு ஒளி வடிவம். அந்த ஒளி வடிவத்துக்குள்ள சக்தி இல்லை, வரி வடிவத்துக்குள்ள சக்தி இல்லை. சக்தி தான் ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் குறியீடாகவும் நிற்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கலைச்செல்வன் ஐயா கிட்ட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்கிறேன், அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது யாருன்னு கேட்டா இது நான் தான். அப்போ போட்டோ தான் அவரானா இல்லை, போட்டோ அவர் எப்படி இருப்பார்ன்ற அடையாளம் காட்டுறதுக்கு தான் போட்டோ. இப்போ போட்டோ வேற, அவர் வேற. சரிங்களா? நியூமராலஜி நேமாலஜி எல்லாம் போனீங்கன்னா அங்க சொல்றது என்னன்னா இந்த போட்டோக்கே சக்தி இருக்குதுன்றாங்க. நான் சொல்றது அப்படி இல்லை. சக்தி கொண்டவர் கேபி கலைச்செல்வன், இது ஆர்பி கலைச்செல்வன் ஐயா அவர்கள். அப்போ ஆர்பி கலைச்செல்வன் ஐயாவுக்கு சக்தி இருக்குது, அவருடைய சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த போட்டோ அப்படின்னு. ஆகவே நம்ம கடவுளுடைய போட்டோ பாக்கெட்ல வச்சிருக்கோம்னா அந்த போட்டோ இல்ல கடவுள். சரிங்களா? கடவுள்ன்றது ஒரு மகாசக்தி. அந்த மகாசக்தியை நாம உருவகப்படுத்திக் கொள்வதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு படம் தான் நம்ம பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். அதனால எண்களுக்குள்ள சக்தி இல்லை, சக்தியினுடைய வடிவமாகத்தான் எண்கள் இருக்குன்னு நீங்க அப்படியே மாத்தி ரிவர்ஸ்ல பார்க்கணுன்ற. கலைச்செல்வன் ஐயா புரியுதுங்களா? எஸ் சார், புரியுது. ஏன்னா நம்ம அது சொல்லும் போது நம்ம அப்படி சொல்லி பழகி வந்துடும். சரிங்களா? எண்களுக்குள்ள சக்தி இருக்குது, எண்களுக்குள்ள சக்தி இருக்குன்னு. காரணம் என்னன்னா நம்ம
எண்களை பார்த்து வளர்ந்துட்டதுனால நாம இப்ப எண்களுக்குள்ள சக்தி இருக்கிற மாதிரி பாக்குறோம். எண்களுக்குள்ள சக்தி இல்லை. சக்தியின் வடிவம் எண்கள் அப்படின்னு சக்தியினுடைய சொல்றோம். வடிவங்களாகத்தான் எண்கள் நிற்கின்றது. சக்தியினுடைய குறியீடுகளாகத்தான் எண்கள் நிற்கிறது. இதுதான் நமக்கும் நேமாலஜி நியூமராலஜிக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க சொல்றது நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று குறிச்சிட்டு உங்களுக்கு இந்த நம்பர்ல சக்தி இருக்குது, இது இந்த நம்பருக்குள்ள சக்தி இருக்குது, அந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நாம சொல்றது எல்லா நம்பர்லயும் சக்தி இருக்குது. சரிங்களா? அதாவது எல்லா நம்பர்லயும் சக்தி இருக்குதுன்னு சொல்றதை விட எல்லா நம்பரும் சக்தியினுடைய வடிவங்கள். அப்ப மொத்தம் 10 சக்தி, 10 சக்தி 10 எண்களாக நிற்கிறது. அது சக்தியினுடைய குறியீடு. அவ்வளவுதான். ஐயா, சரி, சில இனிமே எண்கள் அதிர்ஷ்டம் குறைவு, சில எண்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகம் அப்படிலாம் ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. அது எப்படி உண்மைதாங்க ஐயா. புரிஞ்சுக்க? இப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த உலகத்தை இயக்குவது எண்கள். சரிங்களா? ஆனா மனிதர்களை இயக்குவது நம்பிக்கை. இப்ப நாம என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கையோட எண்களை மிக்ஸ் பண்ணணும். அல்லது எண்களோட நம்பிக்கையை மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அது மிகப்பெரிய வெற்றியா மாறப்போகுது. இப்ப இதனுடைய சக்தி தனியா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய சக்தியை தனியா புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுதுங்களா? எண்கள்ன்றது ஒரு சக்தி, அதை புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் நம்பிக்கைங்கிறது ஒரு சக்தி புரிஞ்சுக்கிறீங்க. பணம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு சைடு எண்ணிக்கை, இன்னொரு சைடு நம்பிக்கை. அப்ப எண்ணிக்கையும் நம்பிக்கையும் சேர்ந்தது தான் பணம். அப்போ மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல அந்த செயல்கள் எப்பொழுது வலிமை பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல நம்பிக்கையும் எண்ணிக்கையும் மிக்ஸ் ஆகும்போது அது வலிமை பெறுகிறது. ராஜசேகர் ஐயா, புரியுதுங்களா? நம்ம இவ்வளவு 10 நாளா என்ன பண்ணோம்னா நம்பிக்கைங்கிற ஒரு சக்தியை பார்த்தோம். அடுத்து இப்ப எண்ணிக்கைங்கிற ஒரு சக்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். இது ரெண்டும் பார்க்கும்போது இது தனித்தனியா நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தையும் இப்ப இணைக்கணும். சரிங்களா? சாரி. எப்போ வந்து எண்ணிக்கையோட நம்பிக்கையும் நம்பிக்கையோட எண்ணிக்கையும் மிக்ஸ் ஆகுதோ அப்பதான் அது ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறும். நாம் சொல்றோம் இல்லையா, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு. இங்க சிவசக்தி கான்செப்ட்ன்றதே நம்பிக்கையும் எண்ணிக்கையும் கொண்டதுதான். அப்போ வெறும் நம்பிக்கை எண்ணிக்கைன்னு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருந்தா ஒருவேளை நம்ம ஏத்திருப்போமோ தெரியல. அதனால ஒரு கடவுள்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த கான்செப்ட்ல சிவசக்தி கோட்பாடுகளை வைத்து நமக்கு இது ரெண்டும் இருந்தா தான் இந்த சக்தியை நம்ம பயன்படுத்த முடியும்னு சொன்னத காரணனாலுமோ என்னவோ தெரியல. நம்ம அப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து நேரடியாவே காட்டுறேன் இதுதான் அப்படின்னு. ஏன்னா இங்க இருந்து வெளிநாடு போன ஒருவர் சிங்கப்பூர்ல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வியாபாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் புல்லிங்னா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? வாயில கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கார்லிங் பண்ணணும், அப்புறம் கீழே துப்பிடணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆயில் புல்லிங்க அவர் ஆயில் புல்லிங்னு சொல்லாம வேற ஒரு பேர் வச்சு அதுக்கு இது மருந்து மாதிரி கொடுத்து, ஆனா என்ன அதுல இருந்ததுன்னா வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்னா பியூர் நல்லெண்ணெயை வாங்கிட்டு போய் அவர் அங்க பேக் பண்ணி அதை செல் பண்றாரு. பியூர் நல்லெண்ணெய் அவ்வளவுதான். ஆனா அங்க அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது. அப்ப பியூர் நல்லெண்ணெய் நீங்க வாய்க்குள்ள போட்டு நீங்க கார்லிங் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் வெளியில வந்துடும். அதாவது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம வாயில வச்சு நல்லா கார்லிங் பண்ணிட்டு கொஞ்சோண்டு அரிசி எடுத்து அதில் துப்பி அதோட மிக்ஸ் பண்ணி கோழி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சாப்பிட்ட கோழி இறந்துரும். மனிதனுக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை அந்த அளவுக்கு அதிகமான விஷத்தன்மை. ஓகேங்களா? அந்த வெளியில துப்பும் போது ஒரே மஞ்சள் கலரா இருக்கும் சார். இந்த எண்ணெயோட இது தன்மையே மாறிடும். நம்ம வாயில விட்டு மஞ்சள் கலரே போயிடும், அதில் ஒயிட் ஆயிடும். அது நல்லெண்ணெய் நீங்க முதல்ல மஞ்சள் கலரா இருந்தது இல்லையா, நீங்க வச்சு நல்லா கார்லிங் பண்ணணும்னா அந்த பசத்தன்மைலாம் போயிட்டு அது வெறும் தண்ணி மாதிரி ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு மஞ்சத்தன்மை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். மஞ்சள் தன்மை, டார்க் கிரீனு,
டார்க் ப்ரௌனு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துன்னா இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். சார் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேங்க சார். சொல்லுங்கம்மா. சார் நான் அனுதினமும் பாத்தீங்கன்னா ஆயில் கூலிங் பண்றேன் சார் ம் நல்லெண்ணெயில. ம் அது எனக்கு தினம் ஒரு பயிற்சிங்க சார். சரி சரிங்கம்மா. தினமும் அந்த விஷயத்தை நான் ம் கடைபிடிக்கிறேங்க சார். நன்றி நன்றி. அதுதான் சொல்ல இது நல்லெண்ணெய்ன்னு சொன்னா நேரடியாக மக்கள் நல்லெண்ணெய் வாங்கிடுவாங்கன்னு அவர் வேற ஒரு பேர்ல அதை வச்சு அதை வேற ஒரு மெத்தட்ல ஆயில் புள்ளிங்க கொடுக்குறாரு. அப்ப அது நமக்கு வித்தியாசமா தெரியுது. அந்த மாதிரி தான் இங்க என்ன பண்ணேன்னா இதனுடைய வடிவங்களை வேற வேற வகையா வச்சு வேற வேற மாதிரி நம்ம கிட்ட கொடுக்கும்போது நம்ம அந்த பிரம்மாண்ட சக்தி தான் பார்க்குறோமே தவிர பேசிக்கே நம்ம புரிஞ்சுக்காம மறந்துடும். அப்போ வெறும் நம்பிக்கை தனியா இருந்தாலோ வெறும் எண்ணிக்கை தனியா இருந்தாலோ நமக்குள்ள அது பவர்ஃபுல்லா மாறும்னா பவர்ஃபுல்லா மாறாது. அப்ப நம்பிக்கையும் எண்ணிக்கையும் ஒன்னாக வேண்டும். அப்படி ஒன்னானா என்ன ஆகும் அப்படின்றத எழுதிக்கங்க. முதல்ல நமக்கு நம்பிக்கை வருது சரிங்களா? அந்த நம்பிக்கை வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது எண்ணிக்கையாக விரிவடைகிறது. அதனால நீங்க எழுதிக்க வேண்டிய இந்த 2 லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. அடுத்த வரி எண்ணிக்கையால் நம்பிக்கை பலம் பெறுகிறது. நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. எண்ணிக்கையால் நம்பிக்கை பலம் பெறுகிறது. பலம் பெறுகிறது. ம். இப்போ நம்ம வேலுமதன் சார் ஒரு ஹாக்கி பிளேயர்னு வச்சுக்குவோம். ஒரு ஹாக்கி பிளேயர் அவரு நம்முடைய இந்தியாக்காக விளையாட போகும்போது முதல்ல விளையாட போறாரு சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைமா வந்தனா நேஷனல் டீம்ல இருந்து விளையாட போறாரு அப்படின்னும் போது அவர்கிட்ட என்ன இருக்கும்? பயம் இருக்கும். பயம் இருக்கும். வேற ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்காது. நம்பிக்கை இருக்காது. பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். வெற்றி ஆனா அங்க அடைவோம். போய் வெற்றி அடையணும்னா அவருக்கு நம்பிக்கை வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் போய் அவர் கலந்துக்கும் போது எதோட போக முடியும்னா நம்பிக்கையோட தான் போக முடியும். போய் கலந்துக்கிறாரு. அந்த மேட்ச்ல எல்லா கோலும் அவர் போடுறாரு சரிங்களா? போட்டு மிகப்பெரிய வெற்றி. இப்போ அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா விளையாடுவதற்கு முன்பாக இருந்ததுக்கும் விளையாண்ட பிறகு இருக்கிறதுக்கும் இல்ல வித்தியாசம் என்னன்னா விளையாடுவதற்கு முன்பாக நம்பிக்கை கூட்டல் 0 சக்சஸ். இப்போ என்ன இருக்குன்னா நம்பிக்கை கூட்டல் 1 சக்சஸ். புரியுதுங்களா? இப்போ அந்த 1 சக்சஸ கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை. ஆனா உங்களுடைய நம்பிக்கையில இருந்து அந்த 1 சக்சஸ் வந்த பிறகு என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அடுத்த விளையாட்டு விளையாடும் போது உங்களுக்கு அந்த சக்சஸ்க்கு முன்னாடி இருந்த அதே நம்பிக்கை தான் இருக்குமானா இல்லை, அது பலம் பெற்று இருக்கும். புரியுதுங்களா? முதல்ல நம்பிக்கையோட போய் விளையாடினாரு. இப்போ 1 சக்சஸ் கிடைச்சிருச்சு. 1 சக்சஸ் கிடைச்ச பிறகு இப்போ அடுத்த விளையாட்டு விளையாட போறாரு. அங்க என்ன இருக்குன்னா 1 சக்சஸ்க்கு முன்னாடி இருந்த அதே நம்பிக்கை இருக்குமானா இல்ல, இப்ப அது பலம் கூடி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்பிக்கை ஒரு வெற்றியை கொண்டாந்தது. வெற்றியை நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. அப்ப நம்பிக்கை கூடணும்னு இன்னும் நீங்க நல்லா நம்பிக்கையோட விளையாடுறீங்க. செகண்ட் சக்சஸ். அப்போ ஒவ்வொரு சக்சஸின் போதும் என்னங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை பலமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு ஹாக்கி பிளேயரு. நீங்க வந்துன்னா மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 மேட்ச் ஆடி இருக்கீங்க. இந்த 120 மேட்ச்லயும் உங்களுக்கு 100 சக்சஸ் கிடைச்சிருக்குது.
ஓகேங்களா? ஓகேங்கய்யா. 100 சக்சஸ் கிடைச்சிருக்குது. இப்போ நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஹாக்கில 100 சக்சஸ் பெற்ற ஒரு மனிதர். உங்களுடைய நம்பிக்கையினுடைய பலம் அதிகமாக இருக்குமா? இல்ல இப்போ ஒரு பிளேயர் வராரு, அவர் இது வரைக்கும் 2 சக்சஸ் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2 சக்சஸ் பண்ண பிளேயருடைய பலம் அதிகமா இருக்குமா? 100 சக்சஸ் பண்ண பிளேயருடைய பலம் அதிகமா இருக்குமா? 100 தாங்க ஐயா. 100 தானே? ஆமாங்க ஐயா. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்ப்பது வெற்றி அப்படின்றத மட்டும் தான் நம்ம பொதுவா பார்க்கிறோம். ஆனா அங்க என்ன இருக்குன்னா அந்த வெற்றியில எண்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம சொல்றது. என்ன சொல்லணும்னா நம்பிக்கையால் சரிங்களா எண்ணிக்கை விரிவடைகிறது. முதல்ல 0 பிளஸ் நம்பிக்கை இருக்கும்போது அங்க 1 கூட இல்லை. சரிங்களா? அப்போ 0 கூட நம்பிக்கை சேரும்போது என்ன ஆகுதுன்னா அது 1 என்கிற ஒரு சக்சஸ்க்கு மாறுது. அப்படியே விரிவடையுது பாருங்க. அப்புறம் அந்த ஒரு சக்சஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. அங்கிருந்து திரும்ப அது 2வது சக்சஸா மாறுது. 2வது சக்சஸ்ல இருந்து உங்களுடைய பலம் இன்னும் கூடுது. 3வது சக்சஸா மாறுது. அங்கிருந்து பலம் கூடுது. 4வது சக்சஸா மாறுது. இதுதான் இதற்கான பொருள் என்னவென்றால் நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. ஏன்னா எண்ணிக்கையில நம்ம பலப்படுத்துறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. 10 சக்தி. அதை நாம போய் பலப்படுத்துறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா எண்ணிக்கை விரிவடைகிறது. அப்போ நீங்க சக்சஸோட எண்ணிக்கை அதிகமாக 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 உங்களுடைய பலத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். எதனுடைய பலம்? நம்பிக்கையினுடைய பலம். அதனால நம்ம இங்க பார்க்கிறது நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. எண்ணிக்கை விரிவடைகிறதுனால நம்பிக்கை பலம் பெறுகிறது. இது அப்படியே ஒரு சைக்கிள். இது ஒரு வட்டம் போடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு சைக்கிள். இது இதனால அது விரிவடையணும், அதனால இது பலம் பெறணும். இப்படிதான் அது மாத்தி 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 நிகழ்ந்து அது ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போக முடியும். இது விளையாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இதுதான் நிகழ்கிறது. அப்போ ஒரு தந்தைகிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு உயிரணு, தாயினுடைய கருமுட்டை, இது ரெண்டும் சேர்ந்த பிறகு கரு உருவாகுது. அப்போ உருவான உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அங்க கருவாக மாறுகிறது. மாறின உடனே அதுல செல்லோட எண்ணிக்கை விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து கோடான கோடி அணுக்களோட இருக்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட இப்ப நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10,000 கோடி அணுக்கள் இருக்குதுன்றாங்க. அப்போ அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்றிலிருந்து அது புறப்படுகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம்? நம்பிக்கையால் எண்ணிக்கை விரிவடைகிறது. எண்ணிக்கையால் நம்பிக்கை பலம் பெறுகிறது. அடுத்த விஷயம் சரிங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சக்சஸ் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஒன்றிலிருந்து துவங்குங்கள். எதை துவங்குவதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றிலிருந்து துவங்குங்கள். அப்ப இந்த இடத்துல 1 அப்படின்னா 2 பொருள். 1 எண்ணிக்கையிலான ஒன்றிலிருந்து நீங்கள் துவங்க வேண்டும். 2 உங்களுடைய மனம் ஒன்றி துவங்க வேண்டும். உங்கள் மனம் அந்த செயல்ல உங்க மனம் ஒன்ற வேண்டும். சரில 1க்கு என்ன பவர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது 1 அப்படின்ற பொருள்படுகிறது. நம்பிக்கையில் பார்க்கும் பொழுது மனம் ஒன்றுதல் என்கிற பொருள்படுகிறது. எண்ணிக்கையிலிருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பர். சரிங்களா? நம்பிக்கையிலிருந்து பாத்தீங்கன்னா மனம் ஒன்றுதல். மனம் ஒன்றுதல். இந்த அப்போ இடத்துல ஒரு நீங்க வாட்டி வந்து சொல்லுங்க சார். என்னம்மா? சார் இந்த இடத்துல இன்னும் ஒரு முறை சொல்லுங்க சார். மனம் ஒன்றி அதான் செயல்படுதுன்னு சொன்னீங்கல்ல சார்? எண்ணிக்கையிலிருந்து பார்க்கும்போது அது 1 என்கிற எண். நம்பிக்கையிலிருந்து பார்க்கும்போது மனம் ஒன்றுதல் என்கிற பொருள். ஓகேங்க சார். ஓகேங்க சார், புரியுதுங்க சார். அப்போ ஒன்றிலிருந்து துவங்குங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா எண் ஒன்றிலிருந்து துவங்க வேண்டும். 2வது நம்பிக்கையிலிருந்து மனம் ஒன்றி துவங்க வேண்டும். நீங்க ஒரு செயலை மனம் ஒன்றி துவங்கிட்டீங்கனாலே அது சக்சஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழின்னு கேட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதுக்கு கிராமத்துல சொல்லக்கூடிய பழமொழி
வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்து காண்டாம இருக்குன்னு பேர் வச்சானா அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டா வெறுப்பா திருமணம் பண்ணி பிள்ளைய பெத்து காண்டாம இருக்குன்னு பேர் வச்சானா. ஏன்னா அவ்வளவு வெறுப்பு. அந்த மாதிரி சில பேர் செயல்கள் செய்யும் பொழுது வேண்டா வெறுப்பாக எப்பொழுது உங்கள் மனம் ஒன்றவில்லையோ சரிங்களா, அந்த செயலை துவங்கி நீங்க எவ்வளவு தூரம் செஞ்சாலும் சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல அங்க ஃபெயிலியர் ஆயிடும். மனம் ஒன்றி விட்டால் சரிங்களா, மனம் ஒன்றி செய்யக்கூடிய செயல் அது வெற்றி கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னன்னா பிரபஞ்ச விதி அதுதான். தனியாக தீப்பெட்டியும் தனியாக தீக்குச்சியும் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு உரசிருச்சுன்னா தீ கிளம்பிடும். சரிங்களா, கந்தகம் நெருப்பாக மாறிவிடும். அவ்வளவுதான். அந்த இடத்துல என்ன நடந்தது? ஒன்றுச்சு, அவ்வளவுதான். உங்களுடைய இடது கை உங்களுடைய வலது கை எடுத்துங்க. ரெண்டு கையில இப்ப என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி இருக்குது. ஆனா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தேய்ச்சிங்கன்னா ஒரு வெப்பம் உருவாகுது பாருங்க. அது எங்க இருந்து வந்தது சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அதுதான் பார்க்கணும். சரிங்களா, இந்த பிரபஞ்சம் எங்கெல்லாம் ஒன்றுகிறதோ அங்கெல்லாம் வந்து சக்தி வந்துன்னா பெருகும். நாம் சொல்றோம் இல்லையா, சிறுதுளி பெருவெள்ளம் வரும்போது ஒவ்வொரு துளியெல்லாம் ஒன்றின பிறகு அதுக்கு என்ன பேருன்னா ஆறுன்னு பேரு. இப்ப அதை மழைத்துளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மழைத்துளியும் ஒன்னாயிடுச்சு. ஒன்னான பிறகு ஆறா மாறுச்சுன்னா அது பெருவெள்ளம். இப்படித்தான் சக்தி செயல்படுகிறது. அப்ப அந்த துவக்கம்ன்றது எங்க இருந்து ஆரம்பமாகணும் அப்படின்னா ஒன்றிலிருந்து துவங்குங்கள். நாளைக்கு வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னா டே 1 ஸ்டெப் 1 என்னன்னா 1 நிமிஷம் வாக்கிங் போங்க. உங்களால 40 நிமிஷம் நடக்க முடியலாம், ஆனா வேண்டாம், 1 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 2 2 நிமிஷம், டே 3 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம். சரிங்களா, அந்த 10 நிமிஷத்துல போய் நிறுத்துங்க. நிறுத்திட்டு 10க்கு பிறகு 15 ஆக்குங்க, 15 20 ஆக்குங்க, 20 அப்புறம் 30 ஆக்குங்க. அப்போ ஸ்டெப் 1 எங்க இருந்து ஆரம்பிக்கன்னா 1ல இருந்து. அது உங்களுடைய வியாபாரமாகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இருந்து ஸ்டெப் 1ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சமா பிடிச்சிக்குங்க. ஆனா நாம பண்றது என்னதுங்களா, நம்ம டெய்லியும் தூங்கி எந்திரிச்சு பழகினதுனால காலையில எந்திரிச்ச உடனே ஒரு நாள் வாக்கிங் போகணும்னு ஆசைப்படும் போது 40 நிமிஷம் கிடுகிடுன்னு நடந்துருவீங்க, வீட்டுக்கும் வந்துருவீங்க. ஆடடா சூப்பரா இருக்குன்னு மறுநாள் தான் தெரியும் தொடையெல்லாம் வீங்கி வலிக்கும். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா நீங்க திரும்பவும் இந்த வலியெல்லாம் போன பிறகு திரும்ப நடக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க, அந்த வலி குறையறதுக்கு 1 வாரம் ஆகும். சரிங்களா, அப்போ மனசுக்கிட்ட நீங்க ஒரு கட்டளையை போட்டாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு. உடனே அது என்ன பண்ணணும்னா அது ஸ்டாண்டர்ட் ஆர்டர் மாதிரி ஜீவோ மாதிரி அதை எடுத்துக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. சரியா, அது என்ன பண்ணா உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டாந்து நிறுத்தும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்க ஆரம்பிப்பீங்க சண்டே இன்னைக்கு அப்படின்னு. உடனே அது சொல்லும் லீவு நாள் தானே, இன்னைக்கு விட்டுட்டு திங்கக்கிழமைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லும். உடனே திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேற ஏதோ ஒரு வேலை வருமா, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லும். ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்க இப்ப டைம் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆரம்பிக்கும் போது திரும்ப சொல்லும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிற அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கும். ஓஹோ, அப்ப புதன்கிழமை ஆரம்பிச்சுக்கலாம். மனசு இன்னொன்னு சொல்லும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு. சரிங்களா, அப்ப புதன்கிழமை ஒரு மேரேஜ் வந்துடும், அதுக்கு போடுவீங்க. அப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் சனிக்கிழமையா தொடங்குறது வேண்டாம். உடனே மனசு ஒரு கேரண்டியான ஒரு முடிவுக்கு வந்துடும், இல்லப்பா எப்படி வாரங்கள் ஆரம்பமாகிறது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சனிக்கிழமை என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்டு உங்களை கூட்டிட்டு வெளியூர் போயிடுவார். காலையில எந்திரிக்கும் போது ரூம்ல சொல்லுவாரு என்ன பண்ண வாக்கிங், யோ வர்றதே ஒரு நாள் தான் வரோம் நம்ம வெளியூர், என்ன இதுல வாக்கிங் வரையா படியா அப்படின்ட்டு.
சரி விடு, நாளைக்கு ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். எப்பொழுது நீங்கள் ஒரு முறை தள்ளி போட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செயல் மீண்டும் கைகூடுவது என்பது 10 மடங்கு சக்தி தேவை. சரிங்களா? உங்களுடைய 1 மடங்கு சக்தியில ஆரம்பிக்க வேண்டிய வேலையை நீங்க தள்ளி போட்டு விட்டா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, திரும்பவும் அதை அடைவதற்கு 10 மடங்கு சக்தி தேவை. சொல்லுங்க அருணகிரி சார். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். அதாவது குழந்தைங்க வந்து ஜாமத்துல எழுந்திரிச்சிடுவாங்க குழந்தையா இருக்கும்போது. ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, தூங்கு தூங்குன்னு தட்டி தூங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து பரிச்சை வந்துருச்சுன்னா எழும்பு மகிழ மாட்டான். ஸோ நம்ம வந்து இயற்கையோட இணைஞ்சுதான் இருக்கோம் ஆரம்பத்துல இருந்தே. பட் நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து மாறும்போது அது உல்டாவா மாறுது எல்லாமே. கண்டிப்பாங்க ஐயா. அதனால நீங்க இன்னும் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இல்ல வெளியூர் பயணம் சென்று கடவுளை தரிசிக்க வேண்டியிருந்தால் அந்த பயணம் முடிவு பண்ண பிறகு தள்ளிப்பட மாட்டாங்க. ஏன்னா தள்ளிப்பட திரும்ப போக முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. திருமண பேச்சுக்கெல்லாம் பேசுவாங்க, அது தள்ளி போட்டால் திரும்ப நடக்காது. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நல்ல காரியங்களை ஆரம்பிச்சாச்சு, அது எப்படி இருந்தாலும் முடிச்சிருங்கன்னுவாங்க. காரணம் நிறுத்துனா அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் அதை நிகழ்த்துவதற்கு 10 மடங்கு சக்தி தேவை. ஏன்னா இங்க என்ன ஆகுது, ஒரு எண் முழுமையடைகிறது எங்கன்னா 10ல. அப்படின்னா இங்க பார்க்க வேண்டியது நம்ம 10 சக்திகள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு செயல் முழுமையடையும். இப்போ நீங்க சித்தாவுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. எவ்வளவு நாளைக்கு சாப்பிட சொல்லுவாங்க? ஒரு மண்டலம் சார். ஒரு மண்டலம். அது என்ன ஒரு மண்டலம்? 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, கூட்டுத்தொகை 48. அப்போ இந்த இடத்துல மண்டலம்னு குறிப்பிடுறது என்னன்னா, நம்மளுடைய பூமி இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய பால்வழி மண்டலம். என்ன மண்டலம் இது? இது பால்வழி மண்டலம். இந்த பால்வழி மண்டலம் இருக்கு பாருங்க, இதுல அந்த கிரக அமைப்பு சரிங்களா, இதெல்லாம் வந்துன்னா ஒரு அமைப்புல செயல்பட்டுட்டே இருக்கு இல்லையா? அதுல நீங்க பிறக்கும் பொழுது எங்கெங்க எதெல்லாம் இருந்ததோ அதே செட்டிங்ஸ்க்கு திரும்ப வரும்பொழுது உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். சரிங்களா? என்ன கிடைக்கும்? பவர் கிடைக்கும். நீங்க ஒரு 50 பேப்பர் எடுத்துக்கங்க. 50 பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே ஊசியில கோக்க முடியுமா அப்படின்னா 50 பேப்பர் ஒண்ணா கோக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு அடிப்பீங்க. அதுல பஞ்சிங் மிஷின் வச்சு அடிச்சு இப்ப தொலை போட்டாச்சு. சரிங்களா? ஆனா இப்ப ஊசியை நுழைக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே அலைன்மெண்ட் மாறும். அப்போ என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு பேப்பரா அந்த ஓட்டைக்கு நேரா செலுத்துறதுன்னா அது அலைன்மெண்ட் நேரா மாறும். அப்போ 50ம் எந்த அலைன்மெண்ட்ல இருந்ததோ அதே அலைன்மெண்ட் திரும்ப வரும். அதே மாதிரி தான் இந்த மண்டலங்களுடைய செயல்பாடு. சரிங்களா? அப்போ நீங்க பிறக்கும் பொழுது அந்த மண்டலத்துல அந்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய, ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய, நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு எப்படி இருந்ததோ அது மீண்டும் அதே அலைன்மெண்ட் வரும். நீங்க 50 பேப்பரும் கலைச்சு போட்டீங்கன்னா கூட சரி, திரும்ப எடுத்து அடுக்கி நீங்க ஊசி வச்சு கோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 50 திரும்ப நேர்கோட்டில் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரிதான் இங்க என்ன ஆகுதுன்னா, ராசி என்பது, நட்சத்திரம் என்பது, கிரகங்கள் என்பதெல்லாம் இந்த வானியல் சாஸ்திரங்கள் வச்சுதான் இன்னைக்கு நமக்கு ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. அப்ப அந்த மண்டலம்ன்றது எதை குறிப்பிடுதுன்னா, பால்வழி மண்டலத்தை குறிப்பிடுது. அந்த பால்வழி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், ராசிகள் இது குறிப்பிடுது. சரி, இதுல என்ன 48 அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாள் கடந்துகிட்டே இருக்கும்போது சரிங்களா, ஒவ்வொரு நாள் கடந்துகிட்டே இருக்கும்போது 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இதை கூட்டினீங்கன்னா 48. நம்ம அருணகிரியா அற்புதமா சொன்னாங்க. அப்போ இந்த 48ல நீங்க பிறந்த அன்னைக்கு இருந்த அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த மண்டலத்தினுடைய அமைப்பு, அது மீண்டும் எப்போ வரும்னா இந்த 48 நாளுக்குள்ள ஏதோ ஒரு நாள்ல வரும். அப்போ நீங்க மருந்தா எதை உட்கொள்கிறீர்களோ அது
அந்த ஒரு நாள் உங்களுக்குள்ள போச்சுனாலே போதும், உங்க பிரச்சனை சால்வ். ஆனா அந்த ஒரு நாள் என்னைக்குன்னு தெரியாது. எப்படி? அந்த ஒரு நாள் என்னைக்குன்னு தெரியாது. ஆனா 48 நாள் நீங்க எடுத்துக்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா அந்த 48 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்துரும். வந்துருமா இல்லையா? புரியுதுங்களா? நீங்க 48 நாள் ஒரு மண்டலம் எடுத்துக்கங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கான அந்த ஒரு நாள் அமைப்பு இந்த 48 நாள்ல ஏதாவது ஒரு நாள் வந்தே தான் தீரணும். அப்ப அந்த ஒரு நாள் அமைப்புக்காகத்தான் நம்ம அந்த 48 பயன்படுத்துறோம். அதே போல தான் இந்த இடத்துல 10 என்கிற எண் வந்து என்னன்னா, சக்திகளுடைய முழு வடிவம். அப்ப 10 அப்படிங்கிற எண்ணை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, எல்லா சக்திகள்ல உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா, அந்த சக்தி 10யும் பயன்படுத்தும்போது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பயன்பட்டுரும். சார் நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் ஆன்சர் குடுத்துருக்காங்க சார். அப்ஜெக்டிவ் டைப்னா தெரியும் இல்லையா? தெரியும். 4 கொடுத்து 1 சரி. ஒரு 4 கேள்வி கொடுத்து 4 பதில் ஆ. கொடுத்திருப்பாங்க. அதான். அதே மாரி வந்துன்னா ஒரு கேள்வி கேட்டு 10 பதில் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப நீங்க 10யுமே டிக் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பா அதுல ஒரு ஆன்சர் இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒண்ணு டிக் அடிச்சா தான் ஒருவேளை தப்பா மாறலாம். 10யும் டிக் அடிச்சிட்டீங்கன்னா? ஏதோ ஒண்ணு ஓகே ஆயிடும். ஆனா டிஎன்பிஎஸ்சி ரூல் படி அது தப்பு. 10யும் அடிச்சாலும் தப்பு தான். ஆனா நான் சொல்ல வரதுன்னா, இப்ப நேச்சுரல் ரூல் படி 10யும் நீங்க டிக் அடிச்சிட்டீங்கன்னா, அப்ப ஏதோ ஒரு கரெக்ட் ஆன்சர் நீங்க டிக் அடிச்சிட்டீங்க. அது எதுன்னு நமக்கு தெரியாது. இங்க அதான் நம்ம பார்க்கணும். இந்த உலகம் முழுதும் அந்த 10 சக்தி இயங்குது. அந்த 10 சக்திய நீங்க பயன்படுத்தணும்னா, எப்பயுமே அதனால தான் சொல்லுவான், கோபம் குறையணுமா? 10லேருந்து ரிவர்ஸ் எண்ணு. இல்ல 1லேருந்து 10 எண்ணு. அப்போ உங்களுக்கான அந்த சக்தி இருக்கு பாருங்க. அந்த சக்திய நீங்க எண்கள் வழியாக வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையில நீங்க டச் பண்ணிட்டீங்க. ஒருவேளை 8ஆம் நம்பர் தான் ரிச் நாராயண ஐயா அவர்களுடைய எண்ணுன்னு வச்சுக்குவோம். வேணாம், வேணாம். எதுக்கு வம்பு? இல்ல 8ஆம் நம்பருக்கே போ வேணாம். எனக்கு 6ஆம் நம்பர். சரி. 6 6ஆம் 6 நம்பர். சுக்கிரன் 6ஆம் நம்பர்னே வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ நான் 1லேருந்து 10 என்ன சொன்னேன்னா, எப்படியாவது அந்த 6 அவர் கடந்து போகும்போது, அவருடைய கோவம் குறைஞ்சிரும். அதாவது இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது கோபத்த குறைக்கிறதுக்காக இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய செயல் நடந்தாலும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு சொன்னீங்கன்னா, 10 என்ன கடந்திருக்கிறீங்கன்னா, 10 சக்திகள கடந்திருக்கிறீங்க. வார்த்தைகள் அல்ல. 10 சக்திகள கடந்திருக்கும்போது, இந்த பிரபஞ்சத்துல சரிங்களா, மிகப்பெரிய அது மாற்றத்தை ஏற்படுத்தி தான் போகும். அது அதுதான் ஏதோ ஒரு விஷயத்த மாத்திருக்கும். ரிசர்ச் பண்ணியிருக்காங்க சார். கோபம் வந்து இந்த 10 செகண்ட நீங்க கடந்துட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த பெரிய விளைவுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது, இப்ப நீங்க சொல்றதுக்கு கான்செப்ட் எனக்கு புரியுது. இல்ல அதான் சார். அவங்களுக்கு வந்து 10 செகண்ட் கடந்தா என்ன நடக்கும்னா தெரியும். ஆனா அந்த 10ங்கிற கான்செப்ட் ஏன் அங்க வச்சிருக்கோன்றது தான். ஒரு 13 செகண்ட கடக்கலாம், 16 செகண்ட கடக்கலாம், 17 செகண்ட கடக்கலாம். ஆனா 10ன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த சக்திகள் வந்து என்னன்னா 10 சக்தி நீங்க 11 அப்படின்னு நீங்க சொன்னாலே என்ன அர்த்தம்னா, இந்த 10க்குள்ள ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, திரும்ப வேற ஒண்ணு கூட்டுறீங்க அவ்வளவுதான். சார் அதுதான் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, நாம 10 எண்கள் தான் வரி வடிவமாவும், ஒளி வடிவமும் வச்சிருக்கிறோம். 11 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, அந்த 11ன்றது திரும்ப 2 1 தான் போடுறீங்க. 12 அப்படின்னும்போது ஒரு 1யும் ஒரு 2யும் போடுறீங்க. அப்போ இந்த 10 வடிவங்கள தாண்டி 11வது ஒரு வடிவம் நம்மகிட்ட எழுத்திலேயே இல்ல. எண்ணுல. புரியுதுங்களா? அப்ப இந்த 10 வடிவங்கள வச்சுக்கிட்டு தான் நம்ம கோடிக்கணக்கான எண்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றோம். இதத்தான் நானும் சொல்றேன். இந்த 10 சக்திகள் தான் பேஸா இந்த உலகத்துல இருந்துகிட்டு, இந்த பிரபஞ்சத்துல இருந்துட்டு, பல மாதிரியான சக்தியாக மாறுகிறது. ஒரு டவுட் சார். அப்புறம் சொல்லுங்க. 10க்கும் பவர் ஈக்குவல் தானே? 10 நம்பருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க 8ஆம் நம்பர்னு ஆ. சொன்னோனே வேண்டாம்னு சொன்னீங்களே, அது ஏன் சார்? இல்ல, இல்ல. அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா? கூட்டுனீங்கன்னா 8 வர மாரி நம்பரே கிடையாது. ஆர்டிஓ ஆபீஸ்லயே தரமாட்டாங்க. ஏன் அது என்ன 8ஆம் நம்பருக்குன்னா என்ன? ராசியில நினைக்கிறாங்க மக்கள். நான் தான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. என்னதுங்களா? நம்பிக்கை வலிமையானது. இந்த உலகத்தை இயக்குறது வேணா எண்ணிக்கையா இருக்கலாம். ஆனா மனுஷங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல் எதுன்னா நம்பிக்கை. 8ஆம் நம்பர் எனக்கு ஆகாதுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா விபத்து நடக்கும். ஐயா ஐயா இடைமறுத்தலுக்கு மன்னிக்கணும். வணக்கம் கேக்குது ஐயா? கேக்குதுங்க ஐயா.
8 என்பது நான் ஒரு ஐயா வச்சு பேச வச்சிருக்க ஒரு நிகழ்வுல பேசும்போது 8 என்பது ஒரு முற்று பெறாத எண், அதனால 8 பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிருங்க. எப்படி சுத்தினாலும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, அது முற்று பெறாத எண். இல்லைங்க, அப்படி பாத்தீங்கன்னா 0 முற்று பெறாத எண் தானே. ஆனா நம்ம அதை சொல்றது இல்லையே. இட்ஸ் ஆல் அபவுட் பிலீஃப் சார். இது எல்லாமே வந்து நம்பிக்கை தான். 13 வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன். அப்ப 13ன்றதும் 8ங்கிறதும் நீங்க வந்து அது நமக்கு வந்து ஆகாத எண்ணுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதான் நடக்கும். நான் தான் சொல்லல, நம்பிக்கை தான் வலிமையானது. சார் இப்போ உலகம் முழுக்க வந்து தங்கம் வந்து 8 கிராம் தான் ஒரு சவரன்னா கணக்கு பண்றாங்க. ஏன் 8 வச்சாங்க? ஏன் அதை மாத்தல? இது வரல மாத்தல. இது வந்து நம்பிக்கை சார்ந்துதான் வந்து ஒவ்வொருத்தரும். ஆனா நம்பிக்கை பலம் பெறும்போது அது உண்மையாயிடுது, அவ்வளவுதான். சார் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரீசேல் ஆகாது சார். 8வது நம்பர் உள்ள வாகனங்கள் இருந்துச்சுன்னா ரீசேல் ரொம்ப கஷ்டம் 8ல முடியுதுங்கிறதுனால. இல்ல அதுதாங்க ஐயா, அதுதான் ரீசேல் ஏன் ஆகாதுன்னா அது மேல தங்கம் இருக்கிற மாறல தவறான சார், நம்பிக்கை. உலகம் ஃபுல்லா தங்கம் மாறல இல்ல. ஓகேங்களா? ஐயா அதுதான் சொல்ல, நீங்க வைக்கிறது தான் நம்பிக்கை. என் நண்பர் ஒருத்தர் பிரபலிங்கன்னு இருப்பாரு, 8ஆம் நம்பரை பார்த்து தேடி தான் வாங்குவாரு எல்லா வண்டியும். 8 எனக்கு ராசிங்க, எந்த 8 இருந்தாலும் என்கிட்ட கொண்டாங்கம்பாரு. அவர் அது மாதிரி சக்சஸ் பண்ணியே காமிச்சிட்டு போறாரு வாழ்க்கையில். இல்ல நம்ம ஷியாம் சார், ஆசான் ஷியாம் சாரும் 8 தான் எடுப்பாரு. 4 8 இருந்தனா வண்டி படக்குன்னு எடுத்துக்குவாரு. சார் எனக்கும் 8 தான் சார் ராசியான நம்பர். ராசியான நம்பர்னு நம்புறது இல்ல, பட் 8 வந்து நான் எனக்கு எல்லா ரோல் நம்பரு மத்த எல்லாமே சூட்டபிளா இருக்கு. ஏன்னா 8க்கு ஏன் அந்த சக்தின்னா அது அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் சார். இப்ப இவர் சொன்னார்ல 8 கிராம் தான் ஒரு பவுன் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து அதை கடைப்பிடிச்சிருக்காங்க. 10 கிராம் ஒரு பவுன் வச்சிருக்கலாம், இல்ல 10 கிராம் வந்து பவுன் சார், 8 கிராம் சவரன். சவரன். ஒரு பவுன்னா 10 கிராம், 8 கிராம்னா வந்து ஒரு சவரன். இல்ல சார், 8 கிராம்னா ஒரு பவுன், ஒரு பவுன் 10 கிராம்னா சவரன். சவரன் நீங்க மாத்தி சொல்றீங்க. 8 கிராம் தான் பவுன், 8 கிராம் ஒரு பவுன். அப்புறம் வந்து 10 கிராம் ஒரு சவரன். இன்னொன்னு களஞ்சியா ஏதோ சொல்லுவாங்க, அதுல அது 6 கிராமோ ஏதோ ஒண்ணு. அது கிராமத்துல, சில கிராமத்துல ஒரு 10 களஞ்சி போடணும், 15 களஞ்சி பவுன் போடணும். இந்த மேரேஜ்ல கேட்கும் போது அப்படி சொல்லுவாங்க. அது 6 8 10 அந்த 3 கேட்டகரி வச்சிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. சரி, இப்போ நாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை என்னால பலப்படுத்தணும். அப்படி உங்களுக்குள்ள நீங்கள் வாழ்க்கை முழுதும் பலப்படுத்துவதற்கான நம்பிக்கை எதுன்னு உங்களுக்குள்ள தேடி எடுக்கணும் இப்போ. ஏன்னா இப்ப நான் எனக்கான நம்பிக்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 1,00,000 பேரை செல்வந்தராக்க வேண்டும்னு. அதான் என்னுடைய நம்பிக்கை. அப்ப என்னால ஆக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதற்கான தினசரி நிகழ்வுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நடத்த அது நமக்கு பலம் பெறுகிறது. யார் எங்கிருந்து கேள்வியை போட்டாலும் பதில் சொல்ல முடியுது. காரணம் அதை நோக்கி அதை நகர்த்திக்கிட்டே இருக்கனால. என் கூட இருக்கவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் பேசின அசோக்குமாரில் செகண்ட் இயர் பேசின அசோக்குமாரில் தேர்ட் இயர். இப்போ கலைச்செல்வன் ஐயா இருக்காங்க. ஐயா நீங்க 3 வருஷமா ஒரே படம் படிக்கிறீங்க. அன்மியூட்ல தான் இருக்கு, பேசுங்க. இல்ல இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் பாடம் நடத்தவே நான் கூட சேர்ந்து தினமும் காலையில ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் கொடுக்கும்போது அந்த ஆராய்ச்சியில இருந்து நடத்துற பாடம் அது. செகண்ட் இயர் இன்னும் ஆராய்ச்சி விரிஞ்சிருக்குது. தேர்ட் இயர் இன்னும் ஆராய்ச்சி விரிஞ்சிருக்குது. அது விரிய அந்த பாடம் கொடுத்துக்கிட்டே வரேன் இப்போ. நடுவுல யாரோ குரல் கேட்டுச்சு, யார் அது? மேஜர் நாராயணன் சார், சொல்லுங்க ஐயா. இது ஒட்டி எனக்கு என்னோட கருத்து இருக்குது. சொல்லுங்க ஐயா. ஹலோ சார், நான் பேசி கேக்குதா? விட்டு கேக்குது ஐயா. ஆடியோ சரியா வரல. நான் வீடியோ ஆஃப். இப்ப கேக்குதா? கேக்குது ஐயா. இப்ப கேக்குதா? வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். நீங்க சொல்றதுக்கு மிக மிக சரி. 8 என்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது இருந்தா 8 எனக்கு வந்தா ரொம்ப டக்கு டக்குன்னு நடத்தணும்.
நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ண ஒரு யூனிட், அது தற்செயல தான் அமையுது. ஏன்னா ஆபீசர்ஸ் தேர்ந்தெடுக்க முடியாது அந்த யூனிட், எந்த சண்டை போடுறோமோ அந்த இதை தேர்ந்தெடுக்க முடியாது. அது 17, கூட்டுத்தொகை 8. நான் இருக்கிற வீடு வந்துட்டு 8, நான் பிறந்த தேதி 26. 8 என்னோட வாழ்க்கையில என்னை அறியாம ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஊக்கமா, ஒரு காரணியா, ஒரு சக்தியா செயல்படுது. நான் ஒரு தர்மபுரியில இருந்து ஒரு நகை கடைக்காரர். 8 வந்து சனியை குறிக்கும். சனி இருக்கிற அந்த நீலக்கல் யாரும் போட்டா அடி வாங்கிடும் அவங்களுக்கு. நான் கொடுங்க சார், கொடுங்க நான் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு போட்டேன். 8 நாள் போட்டு திருப்பி கொடுத்துட்டேன். சார் உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும், ஒண்ணு நடக்கிறது, நல்லா தான் இருக்குது, எந்த வாழ்க்கை ஒரு கூட தொய்வு இல்ல, எப்பவும் தான் இருந்தது சொன்னேன். அப்ப சொன்னார், சார் உங்களுக்கு நிஜமாக உங்களுக்கு 8ங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ராசியான எண்ணு அப்படி சொல்லி சொன்னாரு. ஸோ இதுக்கு நீங்க சொல்றது கரெக்டா இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில அது நம்பிக்கைனா அது நம்பிக்கை தான், பயம்னா பயம்தான். ஆமாங்க ஐயா. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கலாம். என்ன கவனிக்கலாம்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே பிரபஞ்சம் உங்களை எண்களுடன் தான் அனுப்புகிறது. அப்ப அவரு சொன்ன 8ஆம் நம்பர் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்குமே பொருந்துமானா பொருந்தாது. சரிங்களா? இப்போ நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கான ராசியான நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பாருங்க. எந்த தேதியில நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த தேதி இருக்கு பாருங்க, அதனுடைய கூட்டுத்தொகை என்னவோ அது உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் ராசியான எண்ணாக அமையும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எண் தான். 10மே சக்தி வாய்ந்தது தான். இன்னொரு சொல்லுங்க சார். அதாவது 10 எண்களுமே சக்தி வாய்ந்தது தான் சார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை எந்த தேதியில் இந்த உலகத்தில் பிறப்பித்திருக்கிறதோ அந்த தேதி உங்களுக்கான ரொம்ப ஆப்டான தேதின்னு சொல்ல வரேன். அந்த எண் ஆப்டான எண்ணுன்னு சொல்ல வரேன். இப்போ அவர் சொன்னார் பாருங்க 26ன்னு, அவருடைய டேட் ஆஃப் பர்த், நம்ம மேஜர் நாராயணன் சார் சொன்னது டேட் ஆஃப் பர்த் 26. சரிங்களா? அப்போ 2ம் 6ம் கூட்டம்னா 8. அதனால அவருக்கு வந்துன்னா பல இடங்கள்ல 8 சக்சஸ் கொடுக்கும். சரிங்களா? இதுல தேதி மட்டும் பார்க்கணுமா, மொத்தமா எல்லாம் தேதி மந்து இயர்? தேதி மட்டும் பார்த்தா போதும் சார். மற்றதெல்லாம் பார்க்கறதுன்னா பார்க்கலாம் நம்ம, ஆனா அவ்வளோ டெப்த் போக வேண்டியது, தேதி மட்டும் எடுத்துக்கலாம் முதல்ல. கரெக்ட் கரெக்ட். எனக்கு வந்து 19/1 வரும். அவ்வளவுதான். அந்த தேதி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது உங்களுக்கான தேதி எடுத்துக்கிட்டு அந்த தேதி அது என்னுடைய ராசியான எண் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா, அது மேல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை பலமாகுதோ அந்த எண் உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுதான். நான் என் மனசுக்குள்ள எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா, எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதாவது போனா அந்த இடத்துல டிஃப்ரெண்டா நம்ம இருக்கணும். அதுக்கு நம்பர் அதான் டிஃப்ரெண்டா இருக்குன்னா அங்க நம்பர் 1 தானே இருப்போம். அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. அது நடத்திருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட். நான் வாழ்க்கையில அதை யூஸ் பண்றேன். சரிங்களா? அப்ப இந்த உலகத்துல ஐயா ஒரு நிமிஷம், பிறந்த தேதி தெரியாதவர்கள் நிலைமை என்னங்க ஐயா? பிறந்த தேதி தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவருடைய நிலைமையை வந்து என்னன்னா, இந்த பிரபஞ்சம் அவ்வப்பொழுது அவருடைய கண்கள்ல காட்டும். சரிங்களா? உங்க கண்ணுக்கு அடிக்கடி எந்த நம்பர் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் 6ஆம் தேதியில பிறந்திருக்காருன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, போஸ்டர்ல அங்க இங்க நிறைய 6ஆம் நம்பர் மட்டும் நிறைய தெரியும். 3ஆம் நம்பர் மட்டும் நிறைய தெரியும். 4ஆம் நம்பர் மட்டும் நிறைய தெரியும். சரிங்களா? அவங்க வந்து தன்னை ஆய்வு பண்ணணும். என்னன்னா, எந்த எண் அதிகமா நமக்கு தெரியுது கண்ல, எந்த எண் அதிகமா நம்முடைய எண்ணத்துக்குள்ள போகுது, சரிங்களா? அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணனா, எந்த எண்ணோட மேக்சிமம் நிறைய எண்கள் உங்களுக்குள்ளார உங்களுடைய எண்ணத்துல, சிந்தனையில, நீங்க பார்க்குற பார்வையில, கேட்குற பேச்சுல இங்க எல்லாம் வந்துன்னா மேக்சிமம் ஒரு குறிப்பிட்ட எண் மட்டும் தெரியும். அதைத்தான் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, பல பேர் நியூமராலஜி பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எண்ணத்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏஞ்சல் நம்பர்னு சொல்றாங்க. சரிங்களா? சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் நம்பர் பாருங்க அடிக்கடி உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு 2ஆம் நம்பர்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படி தெரியும்னா 11111111 தெரியுங்க. இல்லைன்னா 101010101010ன்னு தெரியும். சார் 6:05 ஆயிட்டு மறந்துட்டோம். 5:55 சொல்லணும் மறந்துட்டோம். இல்ல அது சொல்றதுக்கான வேலை
கொடுத்தவங்க வரல இன்னைக்கு. அது இல்ல உங்களுக்கு அந்த இல்ல வேலை இல்ல. இல்ல நான் கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன் நான். இருந்தாலும் நான் இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமா வந்தேன் இல்லையா, அந்த நேரம் வீணா போச்சுன்னா அப்புறம் மற்றவங்க கருத கூடாதுன்றதுனால கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது இந்த எண்கள் இருக்கு பாருங்க, அது சக்தியினுடைய வடிவங்கள். அப்போ இப்போ நான் நாராயணன் சார் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் சொல்றது அவர் பேரை மட்டும்தான் சொல்றேன் நான். அந்த பேர் எல்லாம் அவரு இல்ல. அந்த பேர் எதுக்குன்னா அவர் யாருன்னு நமக்கு அடையாளப்படுத்துறதுக்கு, உணர்த்துறதுக்கு, அவருக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு தான் அந்த பேரு. நான் சொல்ற பேரா அவரு இல்ல, அவர் வேற. சரிங்களா? அதுக்கு நம்ம ஒரு வடிவமோ உருவமோ அடையாளமோ கொடுக்கறதுக்கு தான் அந்த பேரு. அதே மாதிரிதான் இந்த எண்களும். சரிங்களா? அப்போ நீங்க எல்லாருமே என்ன பிறந்த தேதின்னு பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு அந்த தேதி உங்களுக்கு அடிக்கடி ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் இது சொல்றேன் இல்லையா, இது ஒரு பொது விதி. பொது விதின்னா உங்களுடைய பிறந்த தேதி எதுவோ அதுபடிதான் உங்களுக்கான ராசிகள் அமையும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. ஆனா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சரிங்களா, விதி விலக்கா இருக்கலாம் அல்லது விதி மீறலா இருக்கலாம். நாம் பார்க்கிறோம் இல்லையா, எல்லா பெண்களும் பெண்கள் மாதிரி இருந்தா சில பெண்கள் மட்டும் ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. சரிங்களா, அவங்கள பார்த்துட்டு ஐயோ அவங்க லேடிஸே இல்லைங்க, ஜென்ஸுக்கு நிகரா நிற்பாங்க அப்படின்னு. அப்போ எல்லா பெண்களுமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு சில பெண்கள் அப்படி இருப்பாங்க. அப்போ அங்க நாம் பார்க்க வேண்டியது அவங்கள பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படி கணிக்க கூடாது. அப்போ அவங்க ஒன்று விதி விலக்காகவோ அல்லது விதி மீறலாகவோ அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். நாம அதோட பார்க்க கூடாது. நாம இப்ப பேசுறதெல்லாம் பொது விதி. பொது விதி என்ன விதி. அப்ப எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்னதுங்களா, அதான் சொல்ல வரேன் நானு. ஒண்ணு இல்ல, எல்லாமே 3 இருக்குது. அப்ப விதின்னு ஒண்ணு வந்தா விதி மீறல்னு ஒண்ணு இருக்கும், விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும். நாம எங்க தெரியுமா கன்ஃபியூஸ் ஆயிக்கிறோம், இந்த விதி மீறலும் விதி விலக்கும் வரும்போது அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பொது விதியா பாக்குறோம் பாருங்க, அங்கதான் கன்ஃபியூஸ் ஆகுறோம். யாரையோ ஒருத்தர உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அவர் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரியா அல்ல, அவருக்கு விதி விலக்காகவோ விதி மீறலாவோ இருந்திருக்கலாம் அவருடைய வாழ்க்கையில. அதேதான் எல்லாருக்கும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா இங்க பொதுவான விதியத்தை நம்ம பார்க்கணும். அதனால்தான் இன்னைக்கு நேமாலஜி நியூமராலஜி போனீங்கன்னா அவங்க உங்களோட எண் என்னன்னு கூட்டுத்தொகையெல்லாம் பார்த்துட்டு இந்த எண்ணை ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, நீங்க அந்த எண்ணில் ஃபிக்ஸ் ஆகிறீங்க, அதை செய்றீங்க, உங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதமா மாறுற மாதிரி மாறுகிறது. காரணம் என்ன, உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்ததே அந்த எண் தான். ஒருத்தர் 14ஆம் தேதி பிறந்திருக்கிறாருன்னா அப்ப கூட்டுத்தொகை 5, அவருக்கு ராசியான எண் 5, அவ்வளவுதான். இதை நேரடியா சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அவரு நேமாலஜிஸ்டுக்கு ஒரு 50,000 பணம் தரமாட்டாரு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு அது வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சீன் ஒன்று காட்ட போறேன், பார்க்கலாமா? சார் எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணிடலாமா சார்? கிளியர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்றீங்க? ஆமா சார். சரிங்கய்யா, சொல்லுங்க சார். இப்போ 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு மண்டலம்னு சொல்றோம்ல, கூட்டுத்தொகை மொத்தமா வர்றது. அதுல அந்த அந்த ஒரு மண்டலத்துல நம்மளுக்குன்னு ஒரு தேதி ஒண்ணு வரும்னு சொல்ல போது விளக்கம் கொடுத்தீங்களா சார்? அது மட்டும் எனக்கு இன்னொரு வாட்டி வேணும் சார். ஐயோ, என்ன விளக்கம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியலையே. அதாவது 48 நாள் எந்த நாள் உங்களுக்கு உரிய நாள்னு தெரியாது. ஒரு மருந்து சாப்பிட்டாலோ இல்ல ஏதோ ஒண்ணு இந்த 48 நாள் கண்டினியூவா சாப்பிடும் போது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு சூட்டபிள் நாள் அன்னைக்கு அது உடம்பு ஏத்துக்கும், அந்த வியாதி சரியாயிரும். அதுக்காண்டி 48 நாள்னு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க விளக்கம். ஜனனித்த நாள் அதுல கோயின்சைட் ஆகும். அந்த கோயின்சைட் ஆகிற நாள் தான் உங்களோட நாள். அதுக்காக வேண்டிதான் அந்த 48 days. இல்ல, அதாவது சிவான் சார், என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜனனிக்கும் போது இந்த மண்டலத்தினுடைய அமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அப்போ இந்த நட்சத்திரங்கள் நீங்க எதை சொல்றீங்களோ அந்த நட்சத்திரங்களுடைய இருப்பு நிலை, நீங்க கிரகங்கள்னு எதை சொல்றீங்களோ அந்த கிரகங்களுடைய இருப்பு நிலை, நீங்கள் ராசிகள் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அதனுடைய இருப்பு நிலை இருக்கு பாருங்க, அதே சேம் இருப்பு நிலைக்கு வரும்போது என்னன்னா அது உங்களுக்கு பயன் தரும். அந்த இருப்பு நிலையை நீங்க புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் 50 பேப்பர் வச்சு பஞ்சிங் பண்ணது. புரியுதுங்களா? சார் அது இருப்பு நிலை மாறும்போது என்னன்னா நீங்க கோக்க முடியாது. சார் அந்த இருப்பு நிலைங்கிறது வந்து நாள்ல வருமா நேரத்துல வருமா சார்? அது ஒரு நாள்லயே வந்துருங்களா சார்? அது நாள்ல வருமா நேரத்துல வருமானா? இல்ல சார், அந்த 48 நாள்ல நீங்க இப்போ ஒரு ராசி கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன். கன்னி ராசி கிரகம் வந்து என்ன கிரகம், நட்சத்திரம், இந்த நாள் இன்னைக்கு ஒரு நாள் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இது திருப்பி இதே கிரகம் இதே நட்சத்திரம் இதே இது இன்னொரு 48வது நாள் வந்து அதே நேரத்துல வரும். அன்னைக்கு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றேன் சார். அது புரியுது சார், அது புரியுது, நீங்க சொல்றது வரும்னு புரியுது. இப்ப இந்த மண்டலம்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்ல இந்த ஒரு நேரத்துல வர்ற மாதிரி அந்த நம்மளோட ஜனைத்த நிலை வருமா இல்ல நாளிலே வருமானு கேக்குறேன் நான். சார் நீங்க இந்த பூமியில ஜனனிக்கும் பொழுது முதல் சுவாசம் உங்களுக்குள்ள போகுது இல்லையா? ஆமா சார். அந்த எக்ஸாக்ட் செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த செகண்ட்ல பார்த்து மருந்து உங்களுக்குள்ள போய் சேர்ற மாதிரி போட்டீங்கன்னா எல்லாம் பினிஷ்டு. ஆனா அப்படி எக்ஸாக்டா உங்களால போட முடியாது. ஏன்னா நீங்க பிறந்த 5 நிமிஷத்துக்கு தான் வெளியில வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு பிறகு தான் டைம் குடிச்சிருப்பாங்க. இல்ல சில பேருக்கு என்ன பண்ணா தலை வெளியே வந்துடும், பாடி வெளியே வராது, ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு சிலரும் ஒவ்வொரு கடிகாரம் வச்சிருப்பாங்க, நேரங்கள் அதுல மாறுபட்டு இருக்கும். அதான் சரிங்களா? அப்போ அதான் சொல்றேன், அந்த எக்ஸாக்ட் புள்ளியில உங்களால அடிக்க முடியும்னா சிறப்பு. நீங்க ஆர்ச்சரி பண்றீங்கல்ல, கரெக்டா சென்ட்ரல் அடிச்சுன்னா புல்லு 10 பாயிண்ட், அந்த மாதிரி உங்களால இங்க அடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதுக்காக நாம எடுத்துக்கிற ரொம்ப சின்ன நியரஸ்ட் ஆன்சர் என்னன்னா ஒரு நாள். புரியுதுங்களா? அப்போ உங்களால எதை ரொம்ப நியரஸ்டா மேட்ச் பண்ண முடியும்னா அந்த நாள் தான் மேட்ச் பண்ண முடியும். அந்த 24 ஹவர்ஸ் தான் நீங்க மேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? சார் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு, பேசிடலாமா? 2 minutes ஆகும். பேசுங்கய்யா. நீங்க பேசுறதுக்குள்ள நான் வீடியோ கொண்டாந்துருவேன். சரிங்க சார். ஆக்சுவலா வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து நேரம் வந்து ஒரே நேரம் தான். நார்வேல நமக்கு வந்து தெரிஞ்சதை வச்சு தெரியாத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நார்வேல வந்து சிவல்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல SVALBARD அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா மிட் நைட்ல சூரியன் தெரியும். இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து என்ன நடக்குதுன்னா 20th ஏப்ரல்ல இருந்து 22nd ஆகஸ்ட் வரலும் சன் செட்டே ஆகிறது இல்லை. ஸோ இப்போ வந்து சூரியன் வந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, சுத்திட்டும் இருக்கு, இது தொடர்ந்து பேர்ன் ஆகிட்டும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய ஒளி வந்து பூமியை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஒளியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு தெரியுது. 1 கிலோமீட்டர் ஒளி வந்து ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. ஸோ இப்போ அந்த பூமி சுத்தும் போது இப்போ நம்ம நார்வேல பிறந்தோம்னா அந்த எஃபெக்ட் இருந்திருக்கும், இந்த இந்தியாவில் பிறந்ததுனால இந்த எஃபெக்ட் இருக்கு. ஸோ நாம தான் வந்து இரவு பகல் வந்து பிரபஞ்சத்துக்கு கிடையாது. எமராதா இதுல சொல்லணும்னா ஆனா உணாவை கண்டுபிடிச்சவன் ஆனா உணாவை படிச்சுட்டு கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிச்சத நாம வந்து திரும்ப திரும்ப படிச்சு அதுல இருந்து நிறைய கிரியேஷன்ஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்படிதான் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் நாம எடுத்துக்கிட்டு அதை வந்து பலப்படுத்திக்கிட்டு நம்பிக்கையை வந்து வலிமையா விரிவடைய செய்யறோம். ஸோ எண்ணிக்கை நம்பிக்கையை வந்து பலப்படுத்தும் போது எண்ணிக்கை விரிவடையுது. அப்படி இந்த கால்குலேஷன்லாம் இது வந்து பொது விதியில எல்லாருக்கும் ஒர்க் ஆகும். ஆனா இதுல எக்ஸாம்டும் இதுவும் இருக்கு. ரீசன் என்னன்னா அந்த 9 கிரகங்கள்லயே வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்ல தான் ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ 9 இருக்கா அப்படின்றது கொஸ்டின் மார்க் அப்படின்றத நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சரிங்க. அதாவது பொது விதி அப்படிங்கிறது எது வரைக்கும் செயல்படும்னா, நம்ம வீடு கட்டணும்னா வீட்டுல ஒரு வாசக்கால் வைப்போம். சரிங்களா? வாசக்காலை தொட்டுட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அது உங்களுடைய இல்லம். வாசக்காலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வெளியில வந்துட்டீங்கன்னா அது பொது.
அதே மாதிரிதான் இங்க பிரபஞ்சம் எல்லாமே பொதுவா படைச்சிருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கடைசி பாயிண்ட்டுக்கு வரும்போது நீங்க யூனிக்கா மாறிடுறீங்க. அது எப்படின்னா உங்க வீட்டுக்கு இருக்கிற வாசல் மாதிரி. அப்போ உங்க வீட்டு வாசல் வழியா வேற யாராவது வீட்டுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. உங்க தெரு வழியா போகலாம், உங்க சந்து வழியா கூட போகலாம். ஆனா உங்க வீட்டு வாசல் வழியா இன்னொரு வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப யூனிக்னஸ் அப்படின்றது எப்படின்னா ஒரு வீட்டினுடைய வாசல்ல இருந்து உங்களுடைய வீடு தொடங்குவது போல இங்க பொது வீதி வந்து அப்படியே பொது வீதி வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல உங்ககிட்ட அது யூனிக்னஸா மாறிடும். புரியுதுல்ல? வீதி எல்லாருமே நம்ம பயன்படுத்துற வீதி ஒரே மாதிரி இருக்கும். சரில, பிரதான சாலை ஒரே மாதிரி இருக்கும், ஊர் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த வீதிக்குள்ள வந்து இந்த சந்துல வந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அந்த அபார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 4 திசையில 4 கதவு இருக்கும். வந்து நின்னு உங்க டோர் நீங்க தட்டி உள்ள போறீங்க பாருங்க, அங்க இருந்து அது யூனிக்கா மாறிடுது. அதே மாதிரிதான் பிரபஞ்சத்தினுடைய பொது விதியும். பொது விதி அது அப்படியே பொதுவாவே செயல்படுமான்னா அந்த பொது விதி உங்ககிட்ட வந்தோடனே யூனிக்கா மாறி தான் செயல்படும். சரிங்களா? உங்க வாசல் வரைக்கும் எப்படி வந்து பொது, அது அந்த இடம் எல்லாருக்கும் பொது, உங்க வாசலுக்கு வெளியில இருக்கிற இடம். ஆனா உங்க வாசலுக்குள்ள வந்தாச்சுன்னா அது உங்க இடம், அது பொதுவானா இல்லை, அது யூனிக்கான இடமும் கூட. அது சரிங்களா? மற்றவங்க வீட்டினுடைய இடமா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த பொது விதி நகர்த்திட்டே வந்து உங்களை எங்க பினிஷ் பண்ணும்னா உங்களை ஒரு யூனிக்னஸ்ல பினிஷ் பண்ணும். நம்ம சொல்றோம் இல்லையா, உலகத்துல இருக்கிற 800 கோடி ஜனமும் மனிதர்கள் தான், இது பொது விதி. அப்புறம் அதுல 2 பிரிவா பிரிச்சீங்கன்னா இவங்க எல்லாம் ஆண்கள், இவர்கள் எல்லாம் பெண்கள். அப்புறம் ஆண்கள்னு அப்படியே பிரிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுல இவங்க எல்லாம் கருப்பா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் சிகப்பா இருக்கிறவங்க. அப்படியே அதுலயும் கொஞ்சம் பிரிக்கிறீங்க, இவங்க எல்லாம் இந்தியர்கள், சரிங்களா, இவர்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க. திரும்ப அதுக்குள்ள போய் பிரிக்கிறீங்க நீங்க, இவர்கள் எல்லாம் தென்னிந்தியர்கள், இவர்கள் எல்லாம் வட இந்தியர்கள். திரும்ப அதுக்குள்ள போறீங்க, இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, இவங்க ஆந்திராக்காரங்க. திரும்ப அதுக்குள்ள போறீங்க, இவர் கோயம்புத்தூர், இவர் சேலம். இப்படி பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா என்ன நடக்கும்னா கடைசியா உங்க வீட்டுல போய் அந்த யூனிக்னஸ் முடிஞ்சிடும். உலகத்திலேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அப்படியே பொதுவா பிரிச்சு 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 வர வரைக்கும் பொதுவா இருக்கும். எது வரைக்கும் வரும்னா உங்க வாசப்படிக்கு வெளி வரைக்கும் அது பொது. சரிங்களா? அது வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் பொதுவா பிரிச்சிடலாம். ஆனா அதுக்கு பிறகு வரும்போது சொல்லுவீங்க நீங்க, சரிங்களா, ஒரே ஊர்ல இப்ப சேலத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா சேலத்திலேயே ஆப்பிகரன் சாரும் இருக்காருன்னா இவருக்கு அவருக்கும் என்ன வித்தியாசம்னா அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சுட்டே வந்தவர். சேலம் வரைக்கும் பிரிச்சாச்சு, தெரு வரைக்கும் பிரிச்சாச்சு, இல்ல சந்து வரைக்கும் பிரிச்சாச்சு, அபார்ட்மெண்ட் வரைக்கும் பிரிச்சாச்சு, ஃப்ளோர் வரைக்கும் பிரிச்சாச்சு. இப்ப சொல்லுவாரு அவருது 2B and 2C. அங்கதான் மாறிடும். அதேதான் இங்க விஷயம். பிரபஞ்சம் எல்லாவற்றையும் பொதுவா கொடுத்தாலும் அதை பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை யூனிக்னஸ்ல கொண்டாந்து முடிச்சிடும். அப்ப அந்த வகையில நம்ம பார்ப்பது 800 கோடி மக்களும் ஒன்னா இருந்தா கூட இந்த 1.5 அங்குலம் இருக்கக்கூடிய இந்த கட்டவரல் கைரேகை இருக்கு பாருங்க, அதை நீங்க வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் 800 கோடி டிசைன் வச்சிருக்குது. ஒருத்தருடைய டிசைன் இன்னொருத்தர் டிசைனோட பொருந்தாது. அப்போ உங்களை யூனிக்னஸ் காமிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா 1.5 அங்குலத்துல 800 கோடி டிசைன் அதனால வைக்க முடியுதுன்னா இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு டிசைன் வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அது நினைச்சா என்னன்னு செய்யும். உங்களுக்கு டவுட் இருந்துன்னு வச்சுங்க, ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்க, அதுல இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு பாருங்க, எந்த இலை இன்னொரு இலையோட ஒத்து போகுதுன்னு பாருங்க. ஒரு இலை கூட ஒரு இலையோட ஒத்து போகாது. ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் மைனூட்டா. புரியுதுங்களா? அதுல 10 லட்சம் இலைகள் இருக்குன்னா 10 லட்சம் இலையை எடுத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அது மாறுபடும். அது நிறத்திலேயோ வடிவத்திலேயோ அல்ல அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்லயோ நீர்த்தன்மையிலேயோ சரில வெயிட்லயோ ஏதோ ஒரு இடத்துல அது மாறிடும். அதான் யூனிக்னஸ். நமக்கு தெரியாதது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டா அதை கொண்டு வந்து செட் பண்ண முடியுமான்னா முடியாது. அதனாலதான் நம்ம அந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்கிறோம். சரில மேக்சிமம் நமக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன ஏரியானா அந்த அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? என்ன காரணம்னா நமக்கு இருக்கிறதுக்கான ஒரு சுழற்சி, சரிங்களா, ஒரு சுற்று அப்படிங்கிறது என்ன, ஒரு சுற்று நமக்கான ஒரு முழுமையடைந்த சுற்று எப்படின்றது என்னன்னா ஒரு நாள் தான். 60 செகண்ட் சேர்ந்து 1 மணி நேரமா மாறலாம்.
24 மணி நேரம் சேர்ந்து ஒரு நாளா மாறலாம். ஆனா நமக்கான ஒரு முழுமையான சுற்று அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பகல் பொழுதும், ஒரு இரவு பொழுதும். அதாவது நம்ம நாள் அப்படின்றது கணக்கு பண்றது 24 மணி நேரத்த வச்சு இல்ல. சரிங்களா? பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக் கொள்வதற்கான அவகாசம் தான் ஒரு நாள். அப்ப நமக்கு இருக்கிற குறைந்தபட்ச முழுமை அப்படிங்கிறது என்னன்னா, பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுத்திக்கிறது. அதுக்கு பிறகு அந்த பூமி சரிங்களா, தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு இந்த சூரியனும் சுத்தி வர்றதுக்கு 365.25 நாள் ஆகுது. இந்த வருஷம் அது முழுமையா நம்ம சேர்த்து 366 நாள் நம்ம சொல்றோம். அந்த கால் நாள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சேர்த்துக்க முடியாதனால, அந்த கால் நாளை சேர்த்து இந்த வருஷத்துல அத 366 நாள்னு சொல்றோம். சரிங்களா? தமிழ் தேதி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல ஏதோ ஆடி மாசத்துலயே 32 நாள் என்னமோ இருக்கும். 32 ஆடிதான். ஆடி தானே ஐயா? ஆடிதான். 32 நாள் இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ இது நம்ம பார்க்க வேண்டியது அதான் சொல்ல வரேன். 10 ஆன்சர் குடுத்தாங்கன்னா, ஏதோ வீடியோ 10த்துல போட நீங்க போறேன்னு சொன்னீங்களே சார், இதோ போடுவீங்களா? வந்துட்டேன் சார். 10 ஆன்சர்ல நீங்க ஏதோ ஒண்ணு டிக் அடிச்சுட்டே வரீங்கன்னா, எது கரெக்ட்டான ஆன்சர்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா 10யும் நீங்க டிக் அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அப்ப கண்டிப்பா என்னது? ஒன்று நிச்சயம்ன்ற அதுல. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃபார்மட் எப்படி இருக்குன்னா, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரிங்களா? இப்ப நீங்க ஒரு சேல்ஸ்க்கே போனீங்கன்னா கூட சொல்லுவாங்க. 10 பேர பாரு, 1 கேரண்டின்னுவாங்க சேல்ஸ். 1 கேரண்டி. கண்டிப்பா 1 மேட்ச் ஆகும். 10க்கு 1 கண்டிப்பா நடக்கும். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. நீங்க 10 முறை முயற்சி செஞ்சீங்க ஒரு செயல் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வெற்றி உண்டு. ஆகவே நீங்க வெற்றியினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும்னா, உங்களுடைய செயல்களுடைய எண்ணிக்கை அதிகமாக்குனீங்கன்னா, வெற்றியுடைய எண்ணிக்கை முடிஞ்சது. ஐயா, நீங்க ஒரு கடை எடுத்து நீங்க நடத்தி பொருள் விக்கிறது வேற விஷயம். பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறானே, அவனுக்கு எப்படி விக்குது? அவனுக்கு இந்த பொது விதி தான். என்னதுங்களா? 10 பேர் நம்மள கடந்து போனா ஒருத்தர் பொருள் வாங்குவான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, நெறைய பேர் கடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்து அங்க பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறான். பிளாட்ஃபார்ம் கடைன்றது அதுதான். எங்க மக்கள் அதிகமா கடக்குறாங்களோ, அங்க போட்டீங்கன்னா அது பிளாட்ஃபார்ம் கடை. ஏன் அங்க போடுறான்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு மக்கள் கடக்குறாங்களோ 10க்கு 1 சேல்ஸ் கேரண்டி. இல்ல நாம வச்சிருக்கிற பொருள் ரொம்ப அற்புதமான பொருளு. எங்கேயாவது எடுத்துட்டு போய் நல்ல ஒரு கிரவுண்டா பார்த்து நீங்க போட்டு உட்கார்ந்துங்க பாருங்களேன். ஒரு ஆள் கூட கிராஸ் ஆகாத இடத்துல உங்களுக்கு யாராவது சேல்ஸ்க்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க. அப்போ உங்களை கடந்து போகணும். 10 கடக்குதா? ஒரு சேல்ஸ் கேரண்டி. அப்போ 100 பேர் கடக்கக்கூடிய இடத்துல போட்டா ஒரு நாளைக்கு 10 சேல்ஸ் கேரண்டி. 1000 பேர் கடக்கக்கூடிய இடத்துல போட்டீங்கன்னா 100 சேல்ஸ் கேரண்டி. இது பொது விதி. அதுக்கு மேல நீங்க 2 ஆகலாம், 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம், எத்தனை வேணா ஆகலாம். அது இனிமேல் உங்களுக்கு பெரிய லாபம் தானே. இதையே சாக வச்சு சார கேக்குற? இங்க ஸ்ட்ரைட்டா போய் ரவுண்டா லெஃப்ட் எடுத்தா ஒயின் ஷாப் இருக்குதுல்ல, வாங்க போலாம். அவ்வளவு தொலை ஏன்டா போயின்னு? பின்னாடியே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. ஐயா, எல்லாருக்கும் சவுண்ட் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? வீடியோ வந்துச்சா? வந்துருச்சுங்க ஐயா. ஆல்பர்ட், டேய் ஆல்பர்ட். அட பாவி, இப்படி கரண்ட் ஷாக் அடிச்ச காட்டு எருமை மாதிரி ஆயிட்ட. ஆல்பர்ட், டேய் இங்க ஒருத்தர் செத்து உழுந்து கிடக்குறான். ஏதோ வேர்ல்டு கப்ல விக்கெட் விழுந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல 30 வருஷமா ரெட் லைட் மட்டுமே எரிஞ்சு 3 பேர் கருகி செத்துட்டாங்க. இன்னைக்கு தான் முதல் தடவையா கிரீன் லைட் எரிஞ்சிருக்கேன். அதான் எக்ஸைட் ஆயிட்டோம். அப்ப ஏற்கனவே 3 பேரை கருகி சாகடிச்சிட்டீங்களா? போலீஸ் ஃபோன் பண்றேன். தம்பி கை தட்டியா சிரிக்கிறீங்க. நான் இன்னும் பரவாயில்லை தரேன். கமிஷனர் ஆபீஸ். தம்பி அவசரப்படாதீங்க, இருங்க ப்ளீஸ். கரெக்டான ஃபார்முலா போட்டோம்னா மிஷன் ஆக்டிவேட் பண்ணி உங்க ஃப்ரெண்டையும் அந்த 3 பேரையும் காப்பாத்திடலாம். சரி வாங்க, அப்ப சீக்கிரம் ஃபார்முலா போடுங்க. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். கரெக்டான ஃபார்முலா எங்க கிட்ட இல்ல. ஃபார்முலாவும் தெரியாது, டைம் மிஷின் ஆன் பண்ண தெரியாது. நீங்களா என்னடா சயின்டிஸ்ட்? சார், திடீர் மிஷின் ஓடுறதால ஹை வோல்டேஜ் பாஸ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டான ஃபார்முலா போடலனா மிஷின் வெடிச்சிரும் சார். என்னது?
வெடிச்சிருமா? அதெல்லாம் ஒண்ணுல. ஓடுடா ஓடுடா ஓடு ஓடு ஓடு, ஓடு. 1 second. I know the formula. 43 square plus A into F rain effect 2 plus tire plus forest fire EPS overbuild square ATB TN 2020 plus speed of light is equal to zero dynamic pressure. The formula end. Type it. It's working, sir. அவர் வாழ்க்கையோட அர்த்தம் வெளிப்பட்ட நேரம் அது. அவர் வேற யாரும் இல்ல. ஆல்பர்ட்? Albert no. Albert Einstein. Effect 2 plus tire plus forest. அதெல்லாம் ஒண்ணுல. ஓடுடா ஓடுடா ஓடு ஓடு ஓடு, ஓடு. 1 second. I know the formula. 43 square plus A into F rain effect 2 plus tire plus forest fire EPS overbuild square ATB TN 2020 plus speed of light is equal to zero dynamic pressure. The formula end. Type it. It's working, sir. அவர் வாழ்க்கையோட அர்த்தம் வெளிப்பட்ட நேரம் அது. அவர் வேற யாரும் இல்ல. ஆல்பர்ட்? Albert. என்ன சார் இந்த காமெடி பாத்தீங்களா? அவர் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாரு. புரியுதுங்களா? அவர் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு. அவங்களும் டைப் பண்ணி பார்த்துட்டு கடைசியா சொல்றாங்க இட்ஸ் வாக்கிங். அதே மாதிரி தான் நம்முடைய வகுப்புல இல்ல பிரபஞ்சம் கொடுக்குற ஃபார்முலா அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தெரியும். மற்றவங்களுக்கு கேலி கொத்தா இருக்கும், மற்றவங்களுக்கு காமெடியா இருக்கும். ஆனா அது உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும். புரியுதுங்களா ஐயா? அதனால இந்த எண்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். இது நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லும்போது என்னன்னா இந்த ஃபார்முலா மாதிரி தான் தெரியும், காமெடியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில அது ஒர்க் பண்ணும் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய, நான் புரிஞ்சுக்கிட்ட, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த தகவல். மற்றவங்களுக்கு அது காமெடியா இருக்கலாம், புரியாத ஃபார்முலாவா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், கேலி கூத்தா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அது உங்க லைஃப்ல ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பிரபஞ்சம் சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? அதை கொடுக்கறத எவன் பிடிச்சுக்கிறானோ அவன் மிகப்பெரிய சாதனையாளனோ வெற்றியாளனோ மாறிடுறான். அதை கடந்து போயிடுறவங்க, அதை விட்டுட்டு போறவங்க அவங்க வாழ்க்கையில சரிங்களா ஒரு சாதாரண மனிதனாகவே மறைஞ்சு போறாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே, நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நாராயண ஐயா நீங்க ஆரம்பிங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன்.